ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த குழுவில் பேச்சு என்ற தலைப்பில் திருவள்ளுவரினுடைய கருத்துக்களை சிந்தித்த வண்ணம் உள்ளோம். அவ்வரிசையில் இன்று வாய்மை என்ற அதிகாரத்தில் வள்ளுவரினுடைய கருத்துக்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன் இறை வணக்கத்திற்காக நம்முடைய வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளின ஆசனம் செல்விக்கு அறுதி என்று ஒரு காலம் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகலா வல்லியே. கலைவாணினின் கருணை தேன்மழையே விளையாடு என் நாவில் செந்தமிழே. கலைவாணினின் கருணை தேன்மழையே விளையாடு என் நாவில் செந்தமிழே. அலங்கார தேவதையே வனிதாமணி இசை கலையாவும் தருள்வாய் கலை மாமணி. கலைவாணினின் கருணை தேன்மழையே விளையாடு என் நாவில் செந்தமிழே. மரகதவளை கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும் மரகதவளை கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும் அருள் ஞான கரமொன்றில் ஜபமாலை விளங்கும் அருள் ஞான கரமொன்றில் ஜபமாலை விளங்கும் ஸ்ருதியோடு லயபாவ ஸ்வரராகு தாளம் சரஸ்வதி மாதாவும் வீணையில் எழுங்கானம். கலைவாணினின் கருணை தேன்மழையே விளையாடு என் நாவில் செந்தமிழே. நன்றி நன்றி நன்றி. பேச்சு என்பது இறைவன் மனிதனுக்கு சிறப்பாக கொடுத்த ஒரு பண்பு. மற்ற உயிரினங்களுக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற விதம் வேறாக இருக்கின்ற பொழுது, மனிதனுக்கு மாத்திரம் வார்த்தையினால் பேசுகின்ற தன்மையை கொடுத்திருப்பதனால் மற்ற உயிர்களை விட மனிதன் இந்த பேச்சு திறனை, பேச்சு ஆற்றலை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. இது ஏனென்றால் இது இறைவன் மனிதனுக்காக வேறு எந்த உயிரினத்திற்கும் இல்லாத ஒரு தன்மையை கொடுத்திருப்பதனால். இந்த பேச்சை பற்றி வள்ளுவர் இல்லற இயலிலே நாம் முதலிலே இன்சொல் கூறல் என்ற தலைப்பிலே பார்த்தோம். இல்லறத்தானுக்கு இனிய சொல் சொன்னால்தான் அவனுடைய இல்லத்திற்கு அவனுடைய நண்பர்களும் உறவுகளும் வருவார்கள். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வித்தில் மிசைவான் புலம் என்றபடி விருந்தோம்பலே இல்லறத்தானுக்கு. Why do we marry and have a family? Because we can host others அப்படிங்கிற தத்துவத்திலே இனிமையான சொற்களை பேசினால்தான் மற்றவர்கள் வீட்டிற்கு வருவார்கள். அதனால இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். இல்லறத்தானுக்கு இன்சொல் தான் முதலிலே மிக தலையாய கடமையாக வள்ளுவர் வைத்தார். அடுத்து அந்த இல்லற இயலிலே வருகின்ற துறவு இயலுக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு இலக்கணத்தை வைக்கின்றார். அது வாய்மை. வாய்மை என்றால் ட்ரூத்ஃபுல்னஸ். ட்ரூத்ஃபுல்னஸ் என்றால் உண்மை.
பிற்பாடு அறத்துப்பால் பொருட்பால் என்பதிலே சொல்வன்மை, வெறுமனே உண்மை சொன்னால் பத்தாது, இனிமையாக கூறினால் பத்தாது, ஒரு சொல்லை சொல்லி அதனால் செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்து முடிக்க திறமை வேண்டும் அந்த சொல்லினாலே என்பதனாலே பொருட்பாலிலே சொல்வன்மையை வைத்தார். இன்னும் வெவ்வேறு எத்தனையோ இருக்கின்றன, அது எல்லாத்தையும் சிந்திப்போம். பின்பு காமத்துப்பாலிலே ஒன்றை வைக்கின்றார். இப்பொழுது நாம் துறவிலே வாய்மை, உண்மை என்று சொல்லி உண்மைதான் இருக்கத்திலேயே தலையாய அறம் என்று சாதிக்கப் போகின்றார் இந்த அதிகாரத்திலே. ஆனால் காமத்துப்பாலிலே நீ உண்மை சொல்ல வேண்டிய அவசியமில்லை, பொய் சொல்லலாம், பொய்யை புகழ்ந்து ஒரு 10 பாடல்கள் போடுகின்றார். நலம் புனைந்துரைத்தல் என்று காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கின்ற ஒரு கான்வர்சேஷனிலே எவ்வளவு வேணாலும் நீங்கள் பொய்யை சொல்லலாம். காதலியை பார்த்து, என் பெண்ணே, நீ நிலவை பார்த்து உன்னை பார்த்தால் நிலவில் குளிர் இல்லை என்று சொல்லலாம், அது சரிதான், அது உண்மை அல்ல என்றாலும் தட் இஸ் பர்மிட்டட் என்று பொய்யை அந்த இடத்திலே நியாயப்படுத்தி ஒரு 10 பாடல்களை போடுகின்றார். அதையும் அப்பொழுது பார்ப்போம். அதுதான் நம்முடைய இந்த சீரியலிலே கடைசி தலைப்பு, பொய் சொல்லலாம் என்பது. இப்பொழுது பொய் சொல்லக்கூடாது, வாய்மையே பேச வேண்டும் என்பதை அதிகாரம் 30 சொல்கின்றார். இந்த அதிகாரம் 30 என்பது துறவிலே இருக்கின்றது. அதுல என்ன கருத்து என்றால், இல்லறத்தானுக்கு வாய்மை இல்லையா என்றால், வாய்மை இல்லறத்தானுக்கும் உண்டு. ஆனால் இல்லறத்தானால் முழுமையாக வாய்மையை கடைபிடிக்க முடியாது என்ற காரணத்தினாலே, நீ நல்லது இல்லறத்தானை பார்த்து இல்லறத்தான் செய்தால் நல்லது, செய்யக்கூடாது என்பது இல்லை, பொய் சொல்லலாம் என்று நான் பர்மிஷனும் கொடுக்கவில்லை. அது அப்படி இருக்க, ஆனால் துறவியிலே எல்லாவற்றையும் துறந்து விட்டு தவம் செய்ய வருகின்ற முனிவர்களுக்கு வாய்மை கட்டாயம் தேவைப்படுகின்றது. அவர்களுக்கு வாய்மையே தலையாய அறம் என்று சொல்கின்றார். அதற்கு முக்கிய காரணம் என்ன என்றால், துறவிகள் பொய் சொன்னால் அந்த துறவே பொய் சொல்லி எப்பொழுது பொய் சொல்கின்றார்கள்? ஏதோ ஒரு காரியத்தை காமத்திற்காக இல்ல பொருளுக்காக ஒன்றை மறைப்பதற்காக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ற ஒரு காரணத்தினாலே ஒரு துறவி பொய் சொன்னால் படிப்படியாக அவனுடைய துறவே அழிந்து போய்விடுகின்ற அளவுக்கு சென்றுவிடும் என்பதனாலே துறவிக்கு எப்பொழுதும் எச்சமயத்திலும் அவனுக்கு பொய் சொல்வதற்கு தகுதி இல்லாமல் செய்கின்றார் திருவள்ளுவர். அவர்கள் எப்பொழுதும் வாய்மை பேச வேண்டும் என்று கூறுகின்றார். அதனால்தான் துறவியலிலே இந்த உண்மை பேசுதலை வைத்திருக்கின்றார். அதிலும் முக்கியமாக அந்த தலைப்பை பார்த்தால், துறவிலே என்னென்ன இருக்கின்றது என்றால், நிறைய டோன்ட்ஸ் தான் சாமியார்களுக்கு போடுறாரு. இன்னா செய்யாமை, அதாவது பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தல், கொல்லாமை, கல்லாமை திருடுதல், திருடாமல் இருத்தல் என்று எல்லாவற்றிலும் எதிர்மறையை சொல்லி, இன்னா செய்யாமை, கொல்லாமை, கல்லாமை என்று சொல்லி, வாய்மையிலே மாத்திரம் பொய்யாமை என்று அவர் சொல்லி இருக்கலாம். பொய்யாமை என்று சொல்லாமல் வாய்மை, உண்மை பேசுங்கள் என்று சொல்வது, பொய்யாமை என்ற பொய் என்ற வார்த்தை சொல்வதற்கும் துறவியலிலே சொல்வதற்கும் வள்ளுவருக்கு தயக்கம் உண்டாகின்றது. அதனால்தான் அதிகார தலைப்பையே வாய்மை என்று நேர்மறையாக சொன்னார். 10 பாடல்கள் சிறப்பான பாடல்கள், ஆழ்ந்த கருத்து உடையவை. அதைவிட முக்கியமானது புரிந்து கொள்வது ஒன்று, நினைவில் வைத்துக் கொள்வது ஒன்று என்றால் அதை வாழ்க்கையிலே கடைபிடிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இந்த வாய்மை.
எல்லா அறங்களிலும் இந்த வாய்மை என்பது மிக முக்கியமானது என்பதனாலே வள்ளுவரே இந்த இந்த அதிகாரத்திலே எதை செய்தாலும் பரவாயில்லை, எதை செய்யாமல் விட்டுவிட்டாலும் பரவாயில்லை. ஐயா உங்களுக்கு கெஞ்சுகின்றேன், கைதூக்கி கெஞ்சுகின்றேன். இது ஒன்னை மாத்திரம் விடாமல் கடைபிடிங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் வாய்மையை உயர்ந்த நிலையிலே வைத்திருப்பதனாலே நாம் இதை கவனமாக கேட்டு வாழ்க்கையிலே சிறார்களிலிருந்து பெரியோர்கள் வரை எல்லோருக்கும் பொதுவான உண்மை பேசுதலை கடைபிடித்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்ற காரணத்தினாலே இந்த வாய்மையை கவனமாக சிந்திப்போம். முதல் பாடல். வாய்மை எனப்படும் யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். வாய்மை என்று கூறப்படுவது எதுவென்றால் அது மற்றவர்களுக்கு சிறிதும் தீமை இல்லாத சொற்களை கூறுதலாகும். நன்றி. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். இப்ப இந்த இந்த திருக்குறள் என்ற இந்த நூல், அறநூல் உலகத்திலே வேற எந்த நூலுக்கும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு உயர்ந்த நிலையிலே ஒரு பிரெத் டேக்கிங் தாட்ஸை வைத்திருக்கின்றது என்பதற்கு உதாரணம் இந்த வாய்மையிலே சொல்லப்படுகின்ற முதல் 2 குறள்கள். வாய்மை எனப்படுவது யாதெனின், சிம்பிளா பார்ப்போம். வாய்மையின் அதிகாரம் எழுத ஆரம்பித்து விட்டீர்களே, வாய்மை என்றால் என்ன சொல்லுங்கள் ஐயா என்று என்னை கேட்டால் வாய்மை எனப்படுவது யாதெனின், வள்ளுவருடைய வார்த்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாய்மை எனப்படுவது யாதென்றால் என்ன, எது வாய்மைன்னு சொல்றீங்களே சொல்லுங்க எங்களுக்கு என்றால் அவர் சொல்கிறார், தீமை இல்லாத சொலல். தீமை, பிறருக்கு தீமை கொடுக்காத, தீமையை ஏற்றாத, தீமை தராத சொல்தான் என்னை பொறுத்தவரை வாய்மை எனப்படுவது. என்னை பொறுத்தது இங்க கிடையாது, வாய்மை எனப்படுவது என்றார். வாய்மை என்றாலேயே அப்படியே தலைகீழாக ஒரு புதிய டெஃபினேஷனை வள்ளுவர் கொடுக்கின்றார். நம்மை பொறுத்தவரை எப்படி இருக்கும் வாய்மை என்று கேட்டால், உண்மையை பேசுதல் வாய்மை. மனத்தில் நினைக்கின்ற எண்ணங்கள், காந்தி சொன்ன மாதிரி வாயிலே வருகின்ற வார்த்தைகள், உடம்பினாலே மெய்யினாலே செய்கின்ற செயல்கள், மூன்றுக்கும் வேறுபாடு இல்லாமல் எல்லாம் ஒத்து இருத்தல் உண்மை எனப்படும், வாய்மை எனப்படும். நடந்ததை நடந்தவாறே சொல்லுதல் உண்மை எனப்படும். இதுதான் நாம் எங்கு யாரை நீங்கள் எந்த புத்தகத்திலே பார்த்தாலும் உண்மை என்பதற்கு, வாய்மை என்பதற்கு பொருள் அப்படித்தான் இருக்கும். இங்கே வாய்மை எனப்படுவது நிகழ்ந்ததை நிகழ்ந்தவாறே சொல்லுதல், உண்மை எனப்படுவது நிகழ்ந்ததை நிகழ்ந்தவாறே சொல்லுதல், நினைத்ததை நினைத்தபடி அப்படியே வாயினால் சொல்லுதல், சொன்னதை அப்படியே செய்தல். இதெல்லாம் தூக்கி கொண்டு போய் போட்டு விட்டார், ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டார் வள்ளுவர். இது அல்ல வாய்மை என்றார். இது அல்ல வாய்மை என்றால் this is not complete என்கின்றார். In fact this is not even a relevant definitionங்கிறார். அப்ப வாய்மை எனப்படுவது யாதெனின், நான் சொல்கின்றேன், பிறருக்கு தீமை இல்லாத சொற்களை சொல்லுதல் தான் வாய்மை எனப்படும். இப்ப எங்க வந்துருச்சு இந்த பாயிண்ட்? பிறருக்கு தீமை இல்லாத சொற்களை சொன்னால் அதிலே நாம் நினைக்கின்ற மாதிரி ஒரு பொய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது வாய்மை எனப்படுவது என்கின்ற. அவர் ஒரே டெஸ்ட் தான் வைக்கிறாரு, வேற எங்கேயாவது இன்பிட்வீன் ஏதாவது ஒரு அர்த்தம் வருதான்னு பாருங்க. தீமை இல்லாத சொல் அது
நடந்த சொல்லாக இருக்கலாம், நடக்காத சொல்லாத இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதிலே தீமை இல்லை என்றால், யாரொருக்கும் எந்த காரணத்திற்கும் தீமை இல்லை என்றால், வாய்மை அந்த சொல் வாய்மை எனப்படும் அப்படிங்கிறார். தீமை இல்லாத சொல்லை யாருக்கு தீமை இல்லாத சொற்களாக அது இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு வேர்ட் கொடுத்தாரு. அவ்வளவு பொருள் அதுல. யாதொன்றும் தீமை இல்லாத சொல் அப்படின்னாரு. யாதொன்றும் என்றால் யாருக்கும்னு ஒரு பொருள். யாருக்கும்னா மனிதர்களிலே உயர்திணையாகிவிட்டதினாலே இங்கு இருக்கின்றவர்கள், எதிரே இருக்கின்றவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நம் நாட்டவர்கள், பிற நாட்டவர்கள், நம் மதத்தவர், பிற மதத்தவர் என்று பாராமல் யாருக்காக இருந்தாலும் நம்முடைய சொல்லிலே தீமையை உண்டாக்காதபடி சொன்னால் அது வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாருக்கும் தீமை இல்லாத சொல்லல்னு சொல்லல அவர். அவர் என்ன சொன்னாரு? யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்றால், அப்ப யாருக்கும்ங்கிறது இல்ல அதுல, எவ்வுயிர்க்கும்னு வருது. எவ்வுயிர்க்கும் தீமை இல்லாத, எந்த எறும்புக்கும், புல்லுக்கும், பூண்டுக்கும் தீமை இல்லாத சொல்லாக இருந்தால் அது வாய்மைன்னாரு. அது அப்படியும் சொல்லலையே, எவ்வுயிர்க்கும் சொல்லலையே. யாதொன்றும் என்றால் எவ்வுயிர்க்கும் எச்சமயத்திலும் எந்த வகையிலும் தீமை இல்லாத சொல்லாக இருக்க வேண்டும்னாரு. அதுவும் பத்துல. எச்சமயத்திலும் எவ்வுயிர்க்கும் எத்துணை சிறிய அளவுக்கும், எத்துணை அளவும், அதாவது இது ஒரு சின்ன தீமை, இது 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 ஒரு தீமையே கணக்கு கிடையாது அப்படின்னு இல்லாம, ஒரு ஒரு மிக சிறிய தீமையாக இருந்தாலும் அந்த தீமையையும் யாருக்கும், எவ்வுயிர்க்கும் எத்தகைய தீமை. இப்ப தீமை என்றால் பொருளிலே நஷ்டம் உண்டாகலாம், உணர்ச்சிகளிலே நஷ்டம் உண்டாகலாம், உடலிலே தீமை உண்டாக்கலாம். அப்படி எத்தகைய தீமையாக இருந்தாலும் எத்தகைய தீமையாக இருந்தாலும் அத்தகைய தீமையை உண்டாக்காமல் ஒருவன் ஒரு சொல் சொன்னால் அது வாய்மை என்று அழைக்கப்படும். தீமை உண்டாகினால் அது வாய்மை அல்ல, பொய். அது அவன் சொன்னதிலே பொய் இல்லை. அவன் சொன்னது உண்மையைத்தான் சொல்லியிருந்தாலும் வள்ளுவரை பொறுத்தவரை அது பொய் என கருதப்படுகின்றது. பொய் என அவர் கருதுகின்றார். இரண்டாவது, ஒருவன் தான் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு பொய்யை சொன்னால், நான் எனக்கு தீமை நிகழாமல் இருக்கும் பொருட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன். அது பொய் அல்ல. அது வள்ளுவரை பொறுத்தவரை பொய் அல்லவே என்று வாதிடாமல் இருப்பதற்காக அந்த யாதொன்றும் என்பதிலே தனக்கு என்ற வார்த்தையை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். தனக்கு தீமை இல்லாத ஒரு வார்த்தையை ஒருவன் பேசினால் அது அது நடவாததாக இருந்து நடந்தது என்று கூறினால் அது பொய்யே. அப்ப இங்கு இந்த யாதொன்றும் என்பது பிறருக்கு, பிற உயிர்களுக்கு தீமை உண்டாக்காத சொற்களே வாய்மை என்று அழைக்கப்படுகின்றது. சரி.
வாய்மை எனப்படுவது யாதெனின் என்ற குறளிலே வாய்மை எனப்படுவதுன்னு சொன்னார்ல, அது வாய்மை என்று சொல்லப்படுவது என்று பொருள். எனப்படுவது என்றால் இவர் எப்படியுமே ஒரு முதல் அதிகாரத்திலே ஒரு டெஃபினேஷன் ஆரம்பிச்சார்னா, இப்ப இந்த இல்வாழ்க்கையிலே இல்லறத்திலே முதல் குறள்ல இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றால் நின்ற துணை. இது 41வது குறள்ல பாத்தீங்கன்னா, இல்வாழ்வான் என்பான், இல்வாழ்வான் என்று எல்லோராலும் கூறப்படுபவன், இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றால் நின்ற துணை. யாராருக்கெல்லாம் அவன் துணை செய்கின்றானோ அவன் இல்வாழ்வான் என்று எனப்படுவான் என்று சொல்கின்றார். அப்ப வாய்மை எனப்படுவது என்றால் நான் சொல்வது மாத்திரமல்ல, உலகத்திலே எனக்கு முன்பே இருந்தவர்களும் மற்றவர்களும் எழுதிய நூல்களிலும் அறநூல்களிலும் வாய்மை என்று கூறப்படுவது யாதெனின் என்று தன்னுடைய இந்த கருத்திற்கு உலகில் உள்ள சான்றோர்களும் அறிந்தோர்களும் சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் என்பதை காட்டுவதற்காக சில இடங்களிலே அவர் இவ்வாறு வாய்மை எனப்படுவது ஒன்று இது என்று எனப்படுவது என்று சொல்லப்படுவது என்றார். என்பது செய்வினை, எனப்படுவது என்பது செயற்பாட்டு வினை. சான்றோர்களால் சொல்லப்பட்டது நான் சொல்லுகிறேன் சொல்லவில்லை, அதை விடுங்க. சான்றோர்களால் சொல்லப்பட்டது என்பதை வலியுறுத்துவதற்காக இவர் தேர்ட் பார்ட்டி என்டார்ஸ்மெண்ட்டை இங்கே ஆரம்பிக்கிறார். வாய்மை எனப்படுவது யாதெனின் சிம்பிள். எது என்று கேட்டால் யாதொன்றும், அதை நம்ம பார்த்துட்டோம். யாதொன்றும் எச்சமயத்திலும் எக்காலத்திலும் எவ்வுயிர்க்கும் எத்துணையும் தீமையில்லாத சொல்லலை சொல்லுதல் என்பது யாதொன்றும் என்பதற்கு. அடுத்த குறள் போலாம். 292. இந்த 291 292 ரெண்டும் சேர்ந்து படிக்க வேண்டிய குறள்கள். பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். சரி, பாட்டு கேட்டுருவோம். புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். குற்றமில்லாத நன்மையை விளைக்குமானால் பொய்ச்சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தை பெறும். பொய்மையும் வாய்மை இடத்தே. பொய் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று புரை தீர்ந்த நன்மையை கொடுக்குமானால் நான் அதை வாய்மை என்ற ஒரு லேபிள் பண்ணி ஒரு ஷெல்ஃப்ல எங்கே எதையெல்லாம் வாய்மை என்று வைத்திருக்கின்றானோ அந்த இடத்திலே வைப்பேன் என்று ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு புதிய கருத்தை கொண்டு வருகின்றார் வள்ளுவர். ஒரு உண்மை என்பது அந்த 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 முதல் குறளுக்கு ஒரு சீர்திருத்தம், ஒரு ரிஃபைன்மெண்ட் இந்த 292ல செய்கின்றார். ஒரு உதாரணத்தின் மூலம் இந்த பொருளை நம்ம சிந்திப்போம்.
ஒரு பசுவை கொல்வதற்காக ஒரு முரடன் ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு விரட்டி கொண்டு வருகின்றான். பசு வேகமாக ஓடி வந்து ஒரு முனிவரினுடைய குடிலின் உள்பக்கம் உள்ளே சென்று மறைந்து கொண்டது. அங்கே வந்து அந்த முரடன் அந்த முனிவரை பார்த்து, இங்கே ஒரு பசு வந்ததா? இங்கே உள்ளே புகுந்த மாதிரி இருக்கின்றதே, எங்கே இருக்கின்றது? எனக்கு காட்டுங்கள் என்று கத்துகின்றான். முனிவர் அந்த அந்த முரடனையும் அவன் வந்தது நோக்கத்தையும் கையில் இருந்த அந்த கத்தியும் பார்த்துவிட்டு, உண்மையை சொன்னால் இவன் அந்த அந்த பசுவை கண்டுபிடித்து அழைத்துக் கொண்டு போய் அதை கொன்று விடுவான் என்பதை புரிந்து கொள்கின்றார். அதனாலே பசு ஏதும் இங்கு வரவில்லை, இந்த குடிலிலே நான் மாத்திரம்தான் இருக்கின்றேன் என்று மனதார ஒரு பொய் சொல்கின்றார். அந்த அந்த அதனாலே அந்த முரடன் அங்கிருந்து திரும்பி சென்று விடுகின்றான். இப்பொழுது பசு அங்கிருந்தும் முனிவர் அதை பார்த்திருந்தும் பசு இங்க வரவில்லை, நான் பார்க்கவில்லை என்று பொய் சொல்கின்றார் அந்த முரடனிடம். இது என்னதான் காரணமாக இருந்தாலும் பொய் தானே. உண்மை அல்லாத ஒன்றை நடக்காத ஒன்றை நடந்ததாகவும், நடவாததை நடந்ததாகவும், நடப்பதை நடவாததாகவும் இருப்பதுதானே பொய் நம்முடைய டெஃபினிஷன்ல. அதனாலே அந்த முனிவர் சொன்னது நம்முடைய டெஃபினிஷன்ல பொய் என்று அழைக்கப்பட்டாலும் வள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், பொய்மையும் வாய்மை இடத்தே. அப்படி அந்த முனிவர் சொன்ன பொய்யானது புரை தீர்ந்த நன்மையை இங்கு பயத்ததனாலே நான் அதை வாய்மையாக கருதுகின்றேன். புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் அதை வாய்மை இடத்தே வைப்பேன் என்று கூறுகின்றார். புரை தீர்ந்த நன்மை என்றால் என்ன? நன்மை ஒரு நன்மை கொடுத்தால் அந்த பொய்யானது உண்மையாக விடும் என்பது கருத்து என்றால், பொய்மையும் வாய்மை இடத்தே அது நன்மை பயக்குமணின்னு சொல்லியிருக்கலாம். அங்க சொல்லல. என்னன்னா இல்ல ஒரு பிகாஸ் இஸ் கிவிங் a big turn around to the definition. எது பொய்மை எது வாய்மைங்கிறது இல்ல. அப்ப எல்லாருமே வந்துட்டு ஒரு சிறிய நன்மையை கொடுத்திருந்தால் அந்த சொல் அந்த பொய்யானது நன்மை என்று வாதிடுவார்கள் என்பதற்காக அவர்களை நீக்குவதற்காக அவரை ஒரு வார்த்தையை போட்டார். என்னன்னா புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். புரை என்றால் சிறிய, கொஞ்சம் கூட ஒரு சிறிதளவு கூட எத்தகையிலும் தீமை இல்லாத, புரை தீர்ந்த தீமை நீங்கிய நன்மையை பயக்குமெனின் அது என்னை பொறுத்தவரை அந்த பொய்மையை வாய்மை இடத்தே வைப்பேன் என்றார். வாய்மை இடத்தே புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்றால் பொய்மை வாய்மை ஆகிவிடாது. நல்ல கவனிங்க. பொய் எல்லாம் வாய்மை உண்மை என்று வள்ளுவர் சொல்லவில்லை. பொய்க்கு நான் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அது பொய் தான். அது அந்த முனிவர் அங்க பார்த்தார்னா பார்த்தார், பார்க்கலன்னா பார்க்கல, அதுதான். இருந்தாலும் அந்த பொய்யானது புரை தீர்ந்த நன்மையை அங்கு பயத்ததனாலே நான் வேகமாக அவருடைய சொற்களை கொண்டு வந்து நான் எதெல்லாம் உண்மை என்று கேட்டு வைத்திருக்கின்றேனோ அந்த உண்மை பெட்டியிலே வைப்பேன். வாய்மை இடத்தே, பொய்மையும் வாய்மை இடத்தே, வாய்மை இருக்கின்ற இடத்திலே நான் வைப்பேன். எப்ப? புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். எனின் என்றாலே if at all it happens in பொருள். அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி இல்ல. புரை தீர்ந்த நன்மை பயக்குதல் என்பது அவ்வளவு எளிதல்ல. அப்படி நடந்தால் அது ஒரு பொய்யான சொல்லினால் நடந்தால் அந்த பொய்யான சொல்லையும் நான் உண்மை என்று கருதுவேன். என்ன? சரி, இதுல இன்னொரு பொருள் இருக்கு. புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின்னா நான் சொன்ன இந்த நிகழ்ச்சியிலே எங்கே புரை தீர்ந்த நன்மை இருக்கின்றது? ஒரு பசு காப்பாற்றப்படுகின்றது அப்படின்னா புரை தீர்ந்த நன்மை என்றால் எந்த விதமான தீமையும் இல்லாத நன்மை. இங்கு 2 நன்மைகள் நடக்கின்றன. ஒன்று, அந்த பசுவினுடைய உயிர்வதம் தடுக்கப்படுகின்றது. 2வது, அந்த முரடன் இவர் உண்மையை சொல்லியிருந்தால் அந்த பசுவை கண்டுபிடித்து பசுவை கொண்டிருப்பான். அதனாலே அவனுக்கு நரகத்திலே ஒரு உயிரை கொன்ற பாவத்திற்கு நரகத்திலே அவனுக்கு இடம் கிடைக்கும். இது 2வது பழி. இந்த இரண்டு பாவச் செயல்களையும், ஒரு உயிரை காப்பாற்றினார், ஒரு உயிரை நரகத்திலிருந்து காப்பாற்றினார், ஒரு உயிரை சாகாமல் காப்பாற்றினார் என்ற காரணத்தினாலே அது புரை தீர்ந்த நன்மை பயக்கிய காரணத்தினாலே அந்த முனிவர் சொன்ன பொய்மை வாய்மை இடத்தே வள்ளுவர் வைத்தார்.
இந்த கருத்தை மற்ற மற்ற நூல்களும் அப்படியே ஆமோதிக்கின்றன. வள்ளுவர் வழிகாட்டு போட்டுட்டார். எந்த மொழியில எனக்கு தெரியல. உண்மைக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, அது பொய்யுக்கு புரை தீர்ந்த நன்மை தந்தால் அது 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 உண்மையாகிவிடும். தீமை இல்லாத சொல் என்றால், யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என்றால், அதுவும் அது வாய்மைக்கு யூ வில் கெட் குவாலிஃபைட் என்று இந்த வள்ளுவரினுடைய முதல் இரண்டு குறள்கள் தமிழிலே பல இடங்களிலே எடுத்து ஆளப்படுகின்றன. அதிலே ஒன்று நீதி நூல். அயலார் செய் குற்றங்கள் கூறாமல் மறைத்தலே அறமாம். அறம்னா என்ன அப்படின்னு சொன்னா, அறம் என்றால் தர்மம், தர்மம் என்றால் நீதி. எது நீதின்னா நல்ல கவனிங்க. அயலார் செய் குற்றங்கள் கூறாமல் மறைத்தலே அறமாம். அப்ப ஒரு குற்றம் கூறுகின்றார், ஒருவர் குற்றம் செய்கின்றார். அந்த குற்றத்தை நாம் மறைத்தல் தான் அறம்ங்கிறார் வள்ளுவர் நீதி நூல்ல. அப்படின்னா குற்றம் அதிகமா போயிடுமா சார் அப்படின்னா, அந்த 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 குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கும் அதற்கு தண்டனை கொடுப்பதற்கும் வேறு அதிகார நீதிகள் இருக்கின்றன. அது நம்முடைய பங்கு இல்லை. அதனாலே அயலார் செய் குற்றங்கள் அதர்ஸ் செய்கின்ற குற்றங்களை கூறாமல் மறைத்தலே அறமாம். அப்படி மறைக்க நமக்கு வேலை இல்லை, அந்த வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறதே அறமாம். ரொம்ப வெரி கான்ட்ரவர்சியல். அப்ப கண்ணை மூடிட்டு போகணுமா அப்படிங்கறதெல்லாம் வருது அதுல. ஓகே. அன்னார் துயரூரா வண்ணம் நாம் பொய்த்தாலும் பிழை என்று. இப்ப பாருங்க, அன்னார் துயரூரா வண்ணம், யார் அந்த குற்றம் செய்தவன் துயரம் உண்டாகாதபடி நாம் பொய்த்தாலும், நாம் பொய் சொன்னாலும் பிழை என்று. அவனை காப்பாற்றுவதற்காக நாம் ஒரு பிழை செய்தாலும் அது குற்றமாகாது. எப்படின்னா, இப்ப அந்த முனிவருடைய குடிலுக்கு ஒரு பசு வராமல் ஒருவன் ஒரு 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 தீமை செய்த ஒருவன், ஒரு திருடிய ஒருவன் ஓடி வருகின்றான். அவனை துரத்தி கொண்டு அந்த முரடன் வர, இவன் வீட்டிலே அந்த தீமை செய்தவன் திருடிய அந்த திருடன் ஒளிந்து கொள்ள கத்தியை வைத்துக் கொண்டு, முனிவரே இங்கு ஒரு திருடன் வந்தானா என்று சொன்னால், முனிவரும் சிறிதும் களங்கம் இல்லாமல் இங்கே எந்த திருடனும் வரவில்லையே, நான் பார்க்கவில்லையே என்று சொன்னால், வள்ளுவரை பொறுத்தவரை அவர் பொய் சொல்லவில்லை, உண்மை சொன்னார். இந்த நீதி நூலை பொறுத்தவரை அன்னார் துயரூரா வண்ணம் நாம் பொய்த்தாலும் பிழை என்று. ரெண்டுலயும் பிழை இல்லை. அயலார் செய் குற்றங்கள் கூறாமல் மறைத்தலே அறமாம். அன்னார் துயரூரா வண்ணம் நாம் பொய்த்தாலும் பிழை என்று. சொந்தமா ஓர் பயன் வேண்டி சிறியதோர் பொய் சொல்லினும் பெரும்பழியாம். இப்ப குவாலிஃபை பண்றாரு. நம்ம எதிர்பார்க்கிற பாயிண்ட் கிளாரிஃபை ஆகுது. என்னன்னா, இந்த ரெண்டு சூழ்நிலைகளிலும் அந்த முனிவர் சொன்ன பொய்க்கு அந்த முனிவருக்கு ஏதேனும் ஒரு நன்மை உண்டாகும் என்றால் அப்பொழுது அது உண்மையாகாது, பொய் தான். பாருங்க, சொந்தமாய் ஒரு பயன் வேண்டி, சொந்தத்துக்கு ஒரு பயன் வேண்டி, ஒரு நன்மை வேண்டி சிறியதோர் பொய் சொல்லினும், ரொம்ப சின்ன பொய் தான், இதுக்கு ஒரு பாயிண்ட் அது அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கிற ஒரு பொய் சொன்னாலும் சிறியதோர் பொய் சொல்லினும் பெரும்பழியாம். பெரும்பழினா பெரும்பழி நமக்கு உண்டாகும், பாவம் தான் நமக்கு உண்டாகும் என்றால் அது பொய்யாக கருதப்படும். நம்முடைய நன்மைக்காக சொல்லப்பட்டால் அது பொய் தான். பிறருடைய நன்மைக்காக அல்லது பிறருடைய தீமையை தடுப்பதற்காக நாம் ஒரு பொய் சொன்னால் அது வாய்மை எடுத்து வைக்கப்படும். சொந்தமா ஒரு பயன் வேண்டி சிறியதோர் பொய் சொல்லினும் பெரும்பழியாம். பார்மேல் கீழாய் அயர்வாக புரண்டாலும் பிறர்க்கின்னா தரும் பொய்யை அறையல் நெஞ்சே. பார்மேல் கீழாய் அயர்வாக புரண்டாலும், நம்ம போட்டு பூமியில போட்டு உருட்டுறாங்க. அயர்வாக புரண்டாலும் நமக்கு பெரிய அயர்வு தளர்ச்சியை உண்டாக்கும்படி நமக்கு நம்ம தரையிலே போட்டு உருட்டினாலும் பிறர்க்கின்னா தரும் பொய்யை அறையல் நெஞ்சே. பிறருக்கு துன்பம் தருகின்ற ஒரு சொல்லை, பிறர்க்கின்னா தரும் பொய்யை
அறையல் நெஞ்சே, அந்த பொய்யை நீ சொல்லாதே. அந்த பாட்டை பாருங்க. அயலார் செய் குற்றங்கள் கூறாமல் மறைத்தலே அறமாம், அன்னார் துயரோரா வண்ணம் நாம் பொய்த்தரும் பிழையென்று, சொந்தமா ஓர் பயன் வேண்டி சிறியதோர் பொய் சொல்லினும் பெரும்பிழையாம், பார்மேல் கீழாய் அயர்வாக புரண்டாலும் பிறர்க்கின்னா தரும் பொய்யை அறையல் நெஞ்சே. இன்னும் ஒரு 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 சிறந்த ஒரு நூல் இருக்கின்றது. வைராக்கிய சதகம்னு பேர். சாந்தலிங்க சுவாமிகள் எழுதிய இது. சிதம்பரம் சுவாமிகள் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார் அந்த நூலுக்கு. அந்த வைராக்கிய சதகத்திலே இந்த உண்மையும் பொய்யும் அலசப்படுகின்றது. என்ன அப்படின்னா, இந்த சாந்தலிங்க சுவாமிகள்ங்கிறது அவர் அவர் வந்து திருத்துறையூரில் இருந்தவர். வைராக்கிய சதகம், அதுல பாடல் நம்பர் 27. உய்த்தும் நெஞ்சமே வாக்கினை மௌனமாக்கு. நீ பேசணும்னு நினைச்சேன்னா, ஐயா முதல்ல நீ பேசவே வேண்டியதில்லை, மௌனமாகுகிறீன்னா, நீ பேசினால் பொய் சொல்ல வேண்டியிருக்கும். தவறி பொய் சொல்லி விடுவாய், மறந்து பொய் சொல்லி விடுவாய், இல்லை ஒரு பயன் கருதி பொய் சொல்லி விடுவாய். நீ சொன்ன வாயை திறந்தால் தானே பொய் சொல்லுவாய். அதனாலே ஃபர்ஸ்ட் என்ன சஜஷன் கொடுக்குறாருன்னா சாந்தலிங்க சுவாமிகள், வாயே திறக்காமை மௌனமாக இரு. உய்ந்தும் நெஞ்சமே வாக்கினை மௌனமாக, தன்னுடைய நெஞ்சத்திற்கு அந்த கட்டளையை கொடுக்கின்றார். நெஞ்சமே வாக்கினை மௌனமாக்கு. வாக்கை மௌனமாக்குனா பி சைலண்ட், யுவர் வேர்ட்ஸ் ஷுட் பி சைலண்ட். ரைட். இல்லையெனின், இல்லை என்றால், அப்படி என்னால மௌனமாக உட்கார்ந்திருக்க, என்னுடைய வாக்கை மௌனமாக்க முடியாது என்றால், இஸ் தேர் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா, எஸ் அப்படின்னார். என்ன இல்லை என்றால், அது மாதிரி உன்னால் இருக்க முடியாது, மௌனமாக இருக்க முடியாது என்றால் உளதே சொல். இது வந்து நடந்ததை உண்மை சொல்லுதல் என்பது வள்ளுவரை பொறுத்தவரை அது உண்மை என்று. ஆனா இங்கே அதை ஆரம்பிக்கின்றார். என்ன சொல்றாரு சாந்தலிங்க சுவாமிகள்? உளதே சொல், உள்ளதை சொல், நீ பார்த்ததை சொல், நினைத்ததை சொல், கண்டதை சொல். இங்க ஆனா என்ன நம்ம பார்த்தோம்? பார்த்ததை சொல்லாதே, அது உண்மையாக இருந்தாலும் தீமையை உண்டாக்கினால் அது பொய் என்று கருதப்படும், அதனாலே நீ சொல்லாதேன்னு பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்தது இந்த நீதி நூல்ல பார்த்தோம். இங்க என்ன சொல்றாருன்னா உளதே சொல், உள்ளதே சொல். உளதே சொன்னால் பொய், மெய் சொன்னதாக உண்மை சொன்னதாக கருதும் என்று கருதப்படுகின்றது என்றால், மெய்தரும் சொல்லும் உண்மையே சொல்லுகின்ற அந்த உளதே சொல் என்ற உண்மையே சொல் என்ற சொல்லும் பொய்யாகி விடும், நயம் பயக்கிலா. இப்ப கேட்டவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஐயா பேசாதீங்க, நீங்க பேசினா உளதே சொல்லுனீங்க, உளதே சொல் என்றால் அது மெய்யாகும் என்றீர்கள். ஆனா இப்ப என்ன சொல்றீங்கன்னா, மெய்தரும் சொல்லும் பொய்யாகும். அப்ப உண்மையே சொன்னாலும், இப்பதான் வள்ளுவருடைய கருத்து, உண்மையே சொன்னாலும் அந்த சொல் பொய்யாகும். எப்பன்னா நயம் பயக்கிலா இடத்தின். நயம்னா நன்மை, நல்ல நன்மை பயக்காத இடத்திலே ஒரு சொல் சொன்னால் அது நயம் உண்டாக்காத சொல்லை சொல்லவே கூடாது. அப்படி சொன்னால் பேச்சிலே நன்மை உண்டாக வேண்டும். நன்மை உண்டாகாவிட்டால் அது பொய்யாகத்தான் கருதப்படும். இல்லையெனின் உளதே சொல், மெய்தரும் சொல்லும் பொய். எப்ப? நயம் பயக்கிலா, நன்மை பயக்காத சமயத்திலே உண்மையான சொல்லும் பொய்யாகும். சரி, இப்ப நான் ஒரு உண்மையான சொல்லி அது நன்மையும் கொடுத்தால் அது உண்மையாயிடுமான்னா இல்லப்பா, அங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்கேன்னாரு. நயம் பயக்கிலாய் இடத்தின் அது உடைத்தேனும், அப்படி நன்மை தருகின்ற சொல்லாகவும் அது இருந்து உண்மை தரும் சொல்லாகவும் அது இருந்தாலும், உடைத்தேனும் இருந்தாலும் பொய்யினாரு. எப்ப அப்படின்னா, பொய் தரும் சொல்லி யான் செய்தேன் பிறர் செய்தார் எனின். அப்படி இப்ப அந்த அந்த பசுமாடனுடைய கேஸ் எடுத்துங்க, அந்த முனிவருடைய கேஸ். அவரு பொய் சொன்னாரு. அப்படி பொய் சொல்லாமல் உள்ளதே சொல்லி ஒரு பசுவினுடைய வதையை காப்பாற்றி, பசு உயிர் வதையை அவர் காப்பாற்றி இருந்தாலும், ஒரு நன்மையை அந்த சொல் உண்டாக்கி இருந்தாலும் அது பொய். எப்பன்னா யான் செய்தேன் பிறர் செய்தார் எனின் அவை பொய்.
நான் இன்னொரு முனிவர் அன்று மாலை அங்கு வர, நான் இன்று இந்த வார்த்தையை சொல்லி இந்த பசுவை அந்த முரடனிடமிருந்து காப்பாற்றினேன். இந்த உயிரை நான் காப்பாற்றினேன். அந்த முரடன் இந்த உயிரை எடுப்பதற்கு வந்தான். அதை மீறி நான் அந்த உயிரை நான் காப்பாற்றினேன் என்று அவர் சொன்னால், யான் செய்தேன். காப்பாற்றியது என்னுடைய செய்கை. பிறர் செய்தார். கொல்ல முயற்சி செய்தது அந்த அந்த முரடன். பிறர் செய்தார் எனின் அது பொய் தரும். அது பொய். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இது நன்மை தரும் சொல்லை அது 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 பொய்யாகாமலும் சொன்னாலும் அது பொய்யாகிவிடும். எப்ப அப்படின்னா, நான் செய்தேன், இவர் செய்தார் என்று சொல்லிக் கொண்டால் அந்த சொல்லும் பொய்யாகிவிடும். அப்ப ஏன் அப்படின்னா, சிவமன் அன்று ஏதொன்று ஒன்றை நீ இசைத்தல் பொய்யென தேரே. எல்லாமே நடக்கின்ற நிகழ்ச்சிகள், நடவாமல் இருக்கின்றவை எல்லாமே சிவன் செய்த செய்கை என்ற காரணத்தினாலே, உன்னுடைய சொல்லினாலே ஒரு நன்மை நிகழ்ந்தது என்று நீ சொன்னால், அந்த சொல்லும் அது இவ்வளோ டெஸ்ட் பாஸ் ஆகி வந்திருக்கு. ஆரம்பத்துல இது எல்லாத்திலையும் பொய் இல்ல, இது உண்மை என்று வந்தாலும், கடைசியிலே சிவனால நிகழ்கின்ற அந்த நிகழ்வை நான் நிகழ்த்தி காட்டினேன் என்று நீ சொன்னால், அதுவும் பொய் என நீ தெளிவடைவாக என்பது வைராக்கிய சதகத்திலே 27வது பாடல். 27வது பாடல். சரி, பாண்டவர்களுடைய யுத்தத்திலே, மகாபாரதத்திலே 15வது நாள் நிகழ்ச்சி. 15ஆம் நாள் கௌரவர்களுக்கு துரோணாச்சாரியார் தலைவராக இருக்கின்றார். படைக்கு தலைவராக இருக்கின்றார். முதல் 10 நாட்களிலே பீஷ்மர் இருக்கின்றார். பீஷ்மர் அம்பு படுக்கையிலே சாய்ந்த பிறகு 11லிருந்து 15 வரை துரோணாச்சாரியார் அன்றுடன் நான் போரை முடிப்பேன், இல்லை என்றால் உயிரை விடுவேன் என்று சபதம் செய்து கொண்டு வந்து பெரும் நஷ்டத்தையும் நாசத்தையும் உயிர் சேதத்தையும் உண்டாக்குகின்றார் தர்மனுடைய அணியிலே. அதை பார்த்து எல்லோரும் அயர்ந்து நிற்க கர்ணன் யோசிக்கின்றான், கிருஷ்ணன் யோசிக்கின்றான். இன்னும் சிறிது நேரத்துக்கு இந்த துரோணாச்சாரியரை இப்படியே சண்டையிட விட்டால் மாலைக்கு முன்னாலேயே நம்முடைய போர் வீரர்கள் அத்தனை பேரும் அழிந்து விடுவர் என்பது அவனுக்கு புரிகின்றது. நேரடியாக இந்த நிலையிலே துரோணாச்சாரியரை எதிர் நின்று வெற்றி பெறுவதற்கு இயலாது என்பதையும் கிருஷ்ணன் புரிந்து கொள்கின்றான். அதனாலே தர்மனிடம் சென்று, இந்நிலையிலே துரோணாச்சாரியரை நாம் நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பிளான் இருக்கின்றது. அதை நீதான் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இந்த துரோணாச்சாரியரை நாம் வெல்ல முடியும் என்று சொல்கின்றார். அது என்ன என்று தர்மன் கேட்க, இன்று காலை போரிலே மாலவ தேசத்து மன்னனுடைய பட்டத்து யானைக்கு அசுவத்தாமன் என்று பெயர். அந்த அசுவத்தாமன் துரோணாச்சாரியருடைய மகனுக்கும் பெயர். அந்த அசுவத்தாமன் என்ற யானையை பீமன் தன்னுடைய கதையினாலே அடித்து கொன்று தொலைத்திருந்தான். எனவே அசுவத்தாமன் பீமனால் அழிந்தான் என்று நீ சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு சூது இருக்கின்றதே என்று தர்ம சந்தேக கண்களுடன் கிருஷ்ணனை பார்த்து, நீ முழுதாக சொல்லவில்லையே, பீமன் அசுவத்தாமன் என்ற யானையை கொன்றான் என்று நான் சொல்லுவதனாலே என்ன நடக்கும் என்று கேட்க, அசுவத்தாமன் என்ற யானையை கொன்றான் என்பதிலே யானையை என்ற வார்த்தையை அவன் கேட்க மாட்டான். அதனாலே அசுவத்தாமனை பீமன் கொன்றான் என்று தெரிந்து தன் மகன் மேலே உயிரே வைத்திருக்கின்ற அந்த துரோணாச்சாரியார் சண்டை எதுவும் போடாமல், சண்டை போடுவதற்கு மனமில்லாமல் அப்படியே அயர்ந்து வில்லையும் வம்பையும் கீழே போட்டுவிட்டு நிற்பார். அந்த சமயத்திலே நாம் துரோணாச்சாரியரை கொன்று விடலாம் என்று சொல்கின்றார். தர்மனுக்கு இது சிறிதும் பிடிக்கவில்லை. ஒரு பொய் சொல்லிய
நாம் இந்த வெற்றியை பெற வேண்டும் என்று கிருஷ்ணனிடம் மறுத்து வெகு நேரம் வாதாடுகின்றான். வையினால் விளங்கும் நேமி வலம்புரி வயங்கு செம்பொர் கையினான் அந்தனாளன் கையுறல் புகன்ற காலை. வையினால் விளங்கும் நேமின சக்கரம், வலம்புரின சங்கையும் சக்கரத்தையும் கையில் வைத்துக் கொண்டு வயங்கும் செம்பொர் கையினான் கையிலே வைத்திருக்கின்ற அந்த கிருஷ்ணன் புகன்ற காலை அப்படி சொன்ன பொழுது, மெய்யினால் வகுத்ததன்ன மெய்யுடை வேந்தன் கேட்டு, தர்மன் கேட்டான். தர்மனுக்கு ஒரு அடைமொழி போட்டாரு. தர்மனுடைய உடம்பே உண்மையினால் ஆனது. மெய்யினால் ஆன மெய்யினால் உண்மையினால் ஆன உண்மை உடல். மெய்யினால் வகுத்ததன்ன மெய்யுடை வேந்தன் கேட்டு, பொய்யினால் ஆள்வது இந்த புவி கொல்லோ என்று நக்கான். பொய்யினால் ஆள்வது, ஒரு பொய் சொல்லியா நாம் இந்த பூமியை ஆள வேண்டும், இந்த புவி கொல்லோ, பொய்யினால் ஆள்வது கொல்லோ இந்த புவி என்று நக்கான் என்று சொல்லி, இது தகுதியா, இப்படி ஒரு பொய் சொல்லி நாம் இந்த நாட்டினுடைய ஆட்சியை பெற வேண்டுமா கிருஷ்ணா என்று தர்மன் தயங்குகின்றான். இப்பொழுதுதான் ஒரு பொய்யுக்கும் உண்மைக்கும் இருக்கின்ற பல வித்தியாசங்களை, பல தன்மைகளை கிருஷ்ணன் தர்மருக்கு மிக சாதுரியமாக, சாமர்த்தியமாக பேசுகின்றார். இது பொய் இல்லை, உனக்கே தெரியும். புரை தீர்ந்தன இங்கு புரை தீர்ந்து சொல்ல முடியாதுன்னா, நன்மை பயக்கும் என்றால் பொய்யும் நன்மையே நன்மையாக கருதப்படும், உண்மையாக கருதப்படும். உண்மை வைக்கப்படக்கூடிய இடத்திலே அந்த பொய்யை வைப்பார்கள் என்று சொல்கின்றார்களே, நீ பொய் ஒன்றும் சொல்லவில்லையே, நீ அசுத்தமன் என்ற யானை இறந்தது என்பதைத்தானே நீ சொல்லுகின்றாய். அதிலே சிறிதளவு ஒரு பொய் இருந்தாலும், அந்த இன்டென்ஷன்ல, ஒரு நோக்கத்திலே ஒரு பழுது இருந்தாலும், அது உனக்கும் உன்னுடைய சகோதரர்களுக்கும் உன்னுடைய படைக்கும் பெரும் நன்மையை உண்டாக்குகின்ற காரணத்தினாலே, அதை ஒரு பெரிய நன்மை நடக்கின்ற காரணத்தினாலே அந்த பொய்யை நீ அந்த வாசகத்தை நீ பெரிதுபடுத்தாமல் பேசலாம் என்று கிருஷ்ணன் சொல்கின்றார். அப்பொழுதும் தர்மன் ஒத்துக்கொள்ளவில்லை. நமக்கு நன்மை உண்டாக்குகின்ற அதே சமயத்திலே அது பிறருக்கு தீமையை உண்டாக்கும் என்றால், அது எப்படி? அது தர்மருக்கு அநேகமா மனசுல இருந்திருக்கும், இந்த வள்ளுவரோட வார்த்தையை படிச்சிருக்க மாட்டாரு. புரை தீர்ந்த நன்மை இல்லையே, ஒரு பக்கம் தீமையும் கொஞ்சம் வருகின்றதே கூட என்பதனாலே மறுபடியும் அதை சொல்லலாமா என்ற தயக்கம் உண்டாகுகின்றது. அப்பொழுதுதான் பொய் சொன்னால் என்னென்னலாம் வரும் என்று சொல்கின்றாயே கிருஷ்ணா, இந்த நாடும் ஆட்சியும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றாயே, நான் படித்தவரை பொய் சொன்னால் என்னெல்லாம் போகும் என்று இருக்கின்றதே, அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அந்நிய கிளை என்றால் உறவு, நமக்கு பர்மனண்டாக இருக்கின்ற உறவும், இல் என்றால் மனைவி, அரும்பெறல் மகவும், ரொம்ப அரிய முறையிலே பெற்ற நம்முடைய மக்களும், அன்பும், திண்ணிய அறிவும், சீரும், செல்வமும், திரளும் என்றால் வன்மை, திரளும், தேசும்னா புகழ், திரளும், தேசும், எண்ணிய பொருள்கள் யாவும், ஏற்றிய தவமும். எண்ணிய பொருள்கள் யாவும்னா நம்ம நினைத்த பொருள்கள், கையில இருந்த எண்ணற்ற பொருள்கள் யாவும், ஏற்றிய தவமும், கடுமையாக தவம் செய்து நாம் பல புண்ணியங்களை பெற்றிருக்கின்றோமே, அந்த தவமும், ஏற்றிய தவமும், ஏனை புண்ணியங்கள் அனைத்தும், இன்னும் ஏதாவது நற்காரியங்களால பல புண்ணியங்கள் நாம் செய்திருந்தால், ஏனைய புண்ணியம் அனைத்தும் சேர ஒன்று சேர பொய்மையால் பொன்றும் அன்றே. ஒரு பொய் சொன்னா அது அப்பயே அழிந்து போய்விடுமே, அதனால இத்தகைய பொய்யை நீ சொல்வது உனக்கு நியாயமா என்று கேட்க, கிருஷ்ணர் அதற்கு ஒரு பதில் சொல்கின்றார். என்னன்னா,
உண்மையில் மறுமை தண்ணில் நீ உலகம் பார்த்திய பாவ புண்ணியம் எல்லாம் தவம் பண்ணது எல்லாமே ஒரு புண்ணியத்தால போய்விடும் என்று சொல்கின்றாயே, உண்மையில் மறுமை தண்ணில் இந்த பிறவியா இருக்கட்டும், அடுத்த பிறவியா இருக்கட்டும், மறுமை தண்ணில் மறுபிறவியா இருக்கட்டும், ஒரு பயன் இரண்டும் பார்க்கின் வருகின்ற பயன்களையும் தீமைகளையும் நாம் யோசித்து பார்த்தால் இரண்டும் பார்க்கின் இம்மையில் விளங்கும் யாருக்கும் அவரவர் இயற்கையாலே நல்ல நமக்கு இந்த ஜென்மத்திலே ஒருத்தவன் பிறந்து அவன் செய்கின்ற நல்வினை தீவினை என்ற அவனுடைய இயற்கை செயல்களினால்தான் முன்பிறவிலே அவன் நல்லது செய்திருக்கானா தீமை செய்திருக்கிறானா என்பதை இந்த பிறவிலே அவன் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பிறவிலே நடக்கின்ற அவன் செய்கின்ற நல்ல செயல்களும் கெட்ட செயல்களையும் பார்த்து அடுத்த பிறவிலே அவனுக்கு என்ன நடக்க இருக்காது என்பது தெரிகின்றது. அதனாலே மெய்மையே ஒருவருக்கு உற்ற விபத்தினை மீட்குமாகின் பொய்மையும் மெய்மை போல புண்ணியம் பயக்குமாதோ. அதனால நீ ஒரு நிகழ்ச்சியை வைத்து இதெல்லாம் வந்துவிடும், இதெல்லாம் போய்விடும் என்று நினைக்காதே. அது கொடுக்கின்ற பெருமையான பெருவகையான நன்மைகளையும் தீமைகளையும் வைத்தே அவை நிர்ணயிக்கப்படுகின்றன என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொன்னார் கிருஷ்ணர். வல்லவர் அனந்த கோடி மறைகளின்படியே ஆய்ந்து சொல்லிய அறங்கள் யாவும் நின்னிடை தொக்க ஆற்றால். தர்மனே, நீ எவ்வளவு சிறப்புடையவன். உனக்கு பிறந்ததிலிருந்து நீ தர்மத்தின்படி வாழ்கின்றாய். எப்படி? வல்லவர் அனந்த கோடி மறைகளின்படியே, அனந்த கோடினா கணக்கிட முடியாத கோடிக்கணக்கான மறைகளின்படியே வேதங்களின்படியே நீ வாழ்கின்றாய். வல்லவர் அனந்த கோடி மறைகளின்னா அனந்த கோடியை வல்லவருக்கு சேர்த்து சான்றோர்கள் ஆயிரக்கணக்கான சான்றோர்கள் வகுத்த நூல்களின்படியும் அப்படியும் ஒரு பொருள் வச்சுக்கலாம். அனந்த கோடி கம்ஸ் இன் போத் த பிளேசஸ். வல்லவர் அனந்த கோடி மறைகளின்படியே ஆய்ந்து நல்ல ஆராய்ச்சி சொல்லிய அறங்கள் யாவும் அவர்கள் சொன்னிய அறங்கள் யாவும் நின்னிடை தொக்க. அறங்கள் எல்லாம் உன்னிடம்தானே இருக்கின்றன. உன்னுடைய செயலிலும் உன்னுடைய குணத்திலும் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் தானே அந்த அறங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது புள்ளிய பொய் ஒன்று எண்ணாம். புள்ளிய பொய் ஒன்று எண்ணாம்னா புள்ளி என்ன? இப்ப சேர்ந்த நீ சொல்ல இருக்கின்ற மிக சிறிய அந்த பொய்யால என்ன ஆயிட போகுது? அதுக்கு உதாரணம் சொன்னாரு. பொறு பெரு நெருப்புக்கு ஈரம் ஆற்றால். அதாவது ஒரு பெரிய ஓடு மாதிரி ஏதோ ஒண்ணு காடு ஒண்ணு தீ பிடிச்சிட்டு எரியுது. பெரும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிலே ஒரே ஒரு சொட்டு தண்ணி எடுத்து போட்டால் அந்த நெருப்பு அந்த நெருப்பு அணைந்து விடுமா? அணையாது. அது மாதிரி நீ பெரும் தர்மங்கள் எல்லாம் நீ செய்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த புள்ளிய பொய் ஒன்றினாலே அவை ஒன்றும் போய்விடாது என்று அவனுக்கு தைரியத்தை கொடுத்து மனதை மாற்றி கிருஷ்ணர் தர்மனை அந்த நான் சொன்னதை நீ மனம் சஞ்சலப்படாமல் சொல் என்றார். நீ ஒன்றும் எண்ணாது ஏம்புதி இதனை என்றான். நீ ரொம்ப யோசிக்காம நீ சொல்லு என்றான். வேறு வழி இல்லாமல் தருமரும் அதுக்கு இசைந்து சமாதானமாகி நிகழ்ந்ததைத்தானே கூறுகின்றோம் என்று தன்னுடைய மனதை சரி செய்து கொண்டு நிகழ்ந்ததை கூறுகின்றோம். ஆனால் அந்த கூறப்படுகின்ற அந்த வார்த்தைகளிலே நிகழாத ஒரு பொருளை துரோணாச்சாரியார் புரிந்து கொள்ளப் போகிறார் என்பது அது தர்மருக்கும் தெரிந்திருக்கின்றது. ஆனால் நிகழ்ந்ததையே கூறுகின்றோம் என்று சமாதானப்படுத்தி கொண்டு அத்தனை அடுவல் ஆண்மை அசுவத்தாமா என்னும் மத்த வாரணத்துக்கு ஐயோ மாருதி சிங்கமானான். அடுவல் ஆண்மை போரிலே பெரும் சண்டை போடுகின்ற அசுவத்தாமா என்று அழைக்கப்படுகின்ற அந்த யானைக்கு அந்த மத்த வாரணத்துக்குன்னா யானைன்னு பேரு. வாரணம் 1000 ஒரு இதுல இருக்கு. இதுல ஆண்டாளுடைய பாட்டுல வாரணம் 1000 கனா கண்டேன் தோழின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல வாரணம் 1000 சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் காட்ட கனா கண்டேன் தோழி. அந்த வாரணம்
அந்த அசுவத்தாமன் என்ற பெயரை உடைய அந்த அந்த மத்தம்னா மதம் பிடிச்ச அந்த வாரணத்துக்கு ஐயோ மாருதி சிங்கம் ஆனான். மாருதினா பீமனுக்கு ஒரு பெயர். மாருதினா காற்றினுடைய மைந்தன் பீமன். சிங்கமானான், கொண்டு அதை வெற்றி பெற்ற சிங்கமானான். எத்தனை கோடி சேனை இக்களத்து இறந்தது, இந்த வித்தகன் மலைந்து சென்ற விறகை என் சொல்வது என்றான். அப்பா, இந்த இந்த என்னுடைய தம்பி இந்த பீமன் இந்த அசுவத்தாமனை கொன்ற அந்த வீரத்தை நான் எப்படி சொல்வது என்று கிருஷ்ணர் சொல்லியபடி சொல்லி முடித்தார். நினைத்ததே நடந்தது. துரோணனுடைய காதிலே அது விழுந்தது. அந்த அசுவத்தாமன் என்ற யானையை என்ற மத்த வாரணத்தின் தர்ம சொல்கின்ற பொழுது கிருஷ்ணன் சங்கை ஊதி கொஞ்ச நஞ்சம் அந்த சத்தத்தை, அந்த சண்டை போடுகின்ற சத்தத்திலே அதை கேட்க முடியாமல் செய்துவிட அசுவத்தாமன் இறந்து விட்டான் பீமனாலே என்று நினைத்து என்று காதிலே விழுந்த துரோணாச்சாரியார் அப்படியே தீதிலான் உரைத்த மாற்றம் செவிபடும் அளவில் நெஞ்சில் கோதிலான் எடுத்த வில்லும் கொடிய வெங்கனையும் வீழ்த்தி, அப்படியே அந்த அவனுடைய கையில இருந்த வில்லையும் கொடிய வெங்கனையும் கீழே வீழ்த்தினா கீழே போட்டு விட்டு. யாரு? கோதிலான் எடுத்த வில். ஆழ்வாருக்கு இந்த கதை அந்த பாட்டு எழுதுறப்ப ஐயோ துரோணாச்சாரியர் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குன்னா, கோதுன்னா குற்றம் குறை ஏதும் இல்லாத கோதிலான் எடுத்த வில்லும், எந்த குற்றமும் செய்யாத அந்த துரோணாச்சாரியார் தன் எடுத்த கொடிய வில்லையும் வெங்கனையும் கீழே போட்டுவிட்டு போதிலான் இறந்தான் போலும். போதிலான்னா அவனுடைய வாழ்க்கை பொழுது முடிந்து அதனாலே அசுவத்தாமன் விதி வந்து இறந்து விட்டேன்னா வீரத்திலே அவனை யாரும் வெல்ல முடியாது என்பது துரோணாச்சாரியருக்கு தெரியும். அதனாலே போதிலான் பீமன் கொன்றதாக தர்மர் சொன்னாலும் அவனுடைய காலம் முடிந்து விட்டது, அதனால் இறந்தால் போலும் தந்தை நினைக்கின்றார். கோதிலான் எடுத்த வில்லும் கொடிய வெங்கனை வீழ்த்தி போதிலான் இறந்தான் போலும். பொழுது இல்லாத காரணத்தினாலே வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற காரணத்தினால இறந்து விட்டான் போலும் புதல்வன் என்று இணைதல் அன்றி ஏதிலான் போல் நின்றான் யார்கனும் பந்தம் இல்லான். அப்படியே எல்லா உறவையும் விட்டுவிட்டு ஏதிலான் போல் அயலான் மாதிரி அங்கே நிற்க அந்த அருகிலேயே இதை பார்த்து கொண்டிருந்த திஷ்ட தூய்மன். திஷ்ட தூய்மன் என்பது திரௌபதியினுடைய சகோதரன், பாண்டவர் அணியினுடைய தலைவன். இந்த துருபதன் இருக்கிறார்ல, அந்த தந்தை, அந்த பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதனும் ஒரு சமயத்திலே அந்த அங்கிவேச முனிவனிடத்திலே துரோணாச்சாரியன் ஒன்றாக படித்துக் கொண்டிருந்த பொழுது, என்னுடைய நாட்டில் எனக்கு ராஜ்யம் இப்போது என் அப்பா ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார், எனக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கும் பொழுது உனக்கு ஒரு பாதி பங்கையே உனக்கு கொடுக்கின்றேன் என்று நட்பின் பொருட்டு அந்த துரோணாச்சாரியாரிடம் சொல்ல, பின்பு பாஞ்சால தேசத்துக்கு திருபதன் அரசனாக அப்பொழுது மிகவும் வறுமையில் இருந்த துரோணாச்சாரியார் குழந்தைக்கு பாலுக்காக ஒரு பசு மாடு வேண்டும் என்று கேட்டு அந்த அரண்மனைக்கு வந்து கேட்டபொழுது பரிகாசம் செய்தான், அனுப்பிவிட்டான். அதனாலே துரோணாச்சாரியை கொல்லுவதற்காக யாகம் செய்து அத்தீயிலே தோன்றியவன் அந்த திஷ்ட தூய்மனன். அந்த திஷ்ட தூய்மனன் காத்திருந்து அந்த துரோணாச்சாரியரை கொன்றதாகிவிட்டது. இது உண்மையா பொய்யா? இவ்வளவு பேர் சொன்னார்களே, இதுக்கு இவ்வளவு காரணங்கள் அடுக்கினார்களே, ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட். கடைசியில ஒரு லிட்மஸ் டெஸ்ட் வருகின்றது, இது உண்மையா பொய்யா என்று. என்ன ஆகிவிட்டது என்றால், அந்த தர்மனுடைய தேர் அதுவரை எந்த உயிரையும் துன்பம் செய்யக்கூடாது என்ற அவனுடைய தவநிலை காரணமாக தரைக்கு மேலேதான் அந்த தேரினுடைய சக்கரங்கள் சென்று கொண்டிருக்கும். தரையிலே பூமியிலே இருக்கின்ற உயிரினங்களுக்கு எந்த அழிவும் இல்லாமல் அவனுடைய தேர் சென்று கொண்டிருக்கும். எப்பொழுது இந்த அசுவத்தாமன் என்ற மத்த வாரணம் இறந்தது பீமனால் என்று சொன்னானோ, அந்த சமயத்திலே அந்த யானை இறந்தது அந்த உண்மை இருந்தாலும் அது அந்த சக்கரம் தரையிலே பட்டு தரைக்கு மற்றவர்கள் தேரை போல தரைக்கு வந்து விட்டது என்ற காரணத்தினாலே வள்ளுவர் சொல்கின்ற மாதிரி தீமையில்லாத ஒரு தீமையை தருதல் இல்லாத ஒரு சொல், அது பொய்யாக இருந்தாலும் உண்மையை கருதப்படுகின்ற மாதிரி
தீமை உண்டாக்குகின்ற ஒரு சொல் அது உண்மை சொல்லாக இருந்தாலும் பொய்யாக கருதப்படும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி என்ன கொரலறியது இந்த 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 நிகழ்ச்சி ஒரு ஒரு சான்றாக நமக்கு இருக்கின்றது. அடுத்து 293 தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவன் தன் உள்ளமறிந்த ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன் உள்ளமே தன்னை துன்புறுத்தும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பொய் சொல்கின்ற சமயத்திலே அந்த பொய்யை கண்டுபிடிப்பதற்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால்தான் பெரும்பாலும் மக்கள் பொய் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அவருக்கு ஒரு 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 இன்சென்டிவ் கிடைத்து விடுகின்றது, ஒரு எஸ்கேப். இங்கு யாரும் இல்லையே, சாட்சி யாரும் இல்லையே என்று. பல உண்மைகள் எல்லோருக்கும் தெரிந்திருந்தால் அதிலே பொய் சொன்னால் அந்த விஷயத்திலே மற்றவர்கள் சுட்டிக்காட்டி தகுந்த தண்டனை கொடுத்து விடுவார்கள். அதனாலே பிறருக்கு தெரியாத சில விஷயங்களை, உண்மைகளை தனக்கு மட்டும் தெரிந்திருந்தால் அந்த குடும்ப எஸ்பெஷலி குடும்பங்களிலே, அலுவலகங்களிலே, நட்பு வட்டாரத்திலே நமக்கு மாத்திரம் தெரிந்து வேறு யாருக்கும் தெரியாது என்றால் அந்த விஷயங்களிலே பொய் சொல்வதற்கு யாரும் தயங்குவதில்லை. எனக்கு மாத்திரம்தானே தெரியும், யாருக்கும் தெரியாதே, அப்ப உண்மை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே என்று எல்லோரும் பொய் சொல்கின்றார்கள். அவர்களை பார்த்து இந்த வள்ளுவர் இந்த குறளிலே ஒரு எச்சரிக்கை சொல்கின்றார். யாருக்கும் தெரியாது என்று என்று நினைத்து கொண்டு நீ தயவு செய்து பொய் சொல்லிவிடாதே. ஏனென்றால் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. உன்னுடைய நெஞ்சு அது பொய் என்பது தெரிந்திருக்கும். அதனாலே நீ பொய் சொன்ன பிறகு, பொய்த்த பின் நீ என்ன நினைக்கிற, வேற யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு உன் நெஞ்சு அறிந்திருக்கின்றது என்பதை நீ மறந்துவிட்டு பிறரை மாத்திரம் பார்த்து யாருக்கும் தெரியாது அதனாலே பொய் சொல்லலாம் என்று நினைத்து நீ சொன்னால் பொய்த்த பின் பொய் சொன்ன பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இது உன் உள்ளாரே இருந்து கொண்டு உனக்கு சாட்சியாக இருக்கின்றதே அந்த நெஞ்சு உன்னை சுட்டு பொசுக்கி கொண்டிருக்கும் தினமும். You can escape others' judgment because they do not know the truth. Because you only know the truth in that case. அப்படி இருந்தும் உன்னுடைய நெஞ்சானது உன்னை சுடும், உன்னை சுட்டு பொசுக்கும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்பது 3வது குறள். இங்கே ஒரு வார்னிங் கொடுக்கின்றார். Don't be encouraged to lie because you think others don't know. Fine, others don't know, but your heart knows, your conscience knows, and that will prick you. Not just prick you, that will put you on fire and burn you. தன்னெஞ்சே தன்னை சுடும் என்ற வார்த்தையை போட்டு நமக்கு அந்த வார்னிங் கொடுக்கின்றார். இது 293. பெரும்பாலும் நம்முடைய குறளிலே பரிமேலழகருடைய உரைதான் நாம் குறிப்பா வைத்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த ஒரு குறளுக்கு வேறொருவருடைய ஒரு சிந்தனையை பார்ப்போம் என்றால், கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனார், வ.உ. சிதம்பரனார், அவர் பெரிய தமிழறிஞர். திருக்குறளுக்கு மிக இன்டெப்த் உரை எழுதியிருக்கின்றார். என்ன பிரச்சனைன்னா அது எங்கேயும் யாருமே படிக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்றால் மற்ற இப்ப நச்சினார்க்கினியர் எடுத்துங்க, வடிவேலு செட்டியாருடைய உரையை எடுத்துங்க, ஒரு உரையிலும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எம்பசைஸ் வித்தியாசப்படும்.
அதுவே நமக்கு வந்து மண்டை அடிக்கும். இன்னும் பரிமேலழகர் ஆல்மோஸ்ட் காஸ்பல் ட்ரூத்ன்னு எடுத்துக்கொண்டால் அதற்கு மாறாக இல்லது அதை விட ஒரு கருத்திலே வேறுபட்டு சொன்னாலே நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது என்று மண்டை குழம்புகின்றது. ஒரு 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 பொருள் ஆசிரியரை மாத்திரம்தான் நாம் வைத்துக்கொண்டு காலத்தை ஓட்டுகின்றோம். ஆனால் இந்த வ.உ. சிதம்பரனாருடைய திருக்குறள் உரை எப்படின்னா, நீங்க அவருடைய உரை பல இடங்களிலே நம்முடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல பல பெரும் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்கு மாறுபாடாக அவர் விவாதம் செய்கின்றார். அது மாத்திரம் பரவாயில்ல. he takes such liberty. திருக்குறளையே அவர் வந்து மாற்றி விடுகின்றார். திருக்குறள் அவருடைய நூலை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த வார்த்தைகளிலேயே மாறுதல் செய்து அந்த குறளுக்கு வள்ளுவர் இப்படித்தான் எழுதியிருக்க வேண்டும், இதுவே சிறப்புடைய வார்த்தையாக இருக்க வேண்டும், இதுவே சிறப்புடைய பொருளாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருப்பதனாலே நாம் படிக்கும் பொழுது நமக்கு வந்து அது வந்து மண்டை குழம்பி விடுகின்றது அந்த 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 வ.உ.சியினுடைய திருக்குறள். இதுல பாத்தீங்கன்னா, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்பதிலே அறிவது என்ற வார்த்தை இருக்கின்றது. என்ன அர்த்தம் என்றால், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய் சொல்கின்ற பொழுது அதுக்கப்புறமா நெஞ்சு பெரிய ஆராய்ச்சி பண்ணி நான் பொய் சொல்லிவிட்டேன் என்பதை என் நெஞ்சு எனக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னெஞ்சு அறிவது என்பது கண்டினியூஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் வெர்ப். அது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அது பொய் என்று என்னுடைய நெஞ்சு தெரிந்து கொள்ளும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. இதுதான் வள்ளுவர்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அக்செப்டட் வள்ளுவருடைய வார்த்தை இது. ஆனா வ.உ.சி என்ன சொல்றாரு அப்படின்னா, அது அல்ல, தன்னெஞ்சு அறிந்தது பொய்யற்க. என்ன சொல்கின்றார் என்றால், என்னுடைய நெஞ்சிலே இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நடவாது என்று எனக்கு ஆல்ரெடி தெரிந்திருக்கின்ற நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. அக்கருத்துக்களின்படி நான் அறிந்ததிலே அறிந்ததை பொய்யாகும்படி சொல்லாதே. தன்னெஞ்சு அறிந்தது பொய்யற்க என்று அதை பாஸ்ட் டென்ஸ்ல கொண்டு வந்து, பொய் சொல்கின்றதற்கு முன்பேயே எனக்கு அந்த சொல்ல இருக்கின்றது பொய் என்பது தெரிந்திருக்கின்றது என்று சொல்கின்றார். அதுதான் இந்த குறளிலே பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்றால், உரைப்பதற்கு முன்பே அது வந்து பொய் என்பது எனக்கு தெரிகின்றது, அதனால்தான் உரைத்த உடனேயே அது என்னை சுட ஆரம்பிக்கின்றது என்று அறிந்தது என்ற பாஸ்ட் டென்ஸ்ல போட்டார். அறிவது என்ற பிரசன்ட் டென்ஸுக்கு பதிலா. சரி, அதை விடுங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அதிகாரத்தினுடைய முதல் 2 குறள்கள் 2வதும் 3வதும் குறளாக இருந்து கொண்டு முதல் குறளாக இந்த குறள் தான் இருக்க வேண்டும் என்கின்றார். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்பதுதான் அதிகாரத்தினுடைய முதல் குறளாக இருக்க வேண்டும் என்கின்றார். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நல்லா பார்த்தோம்ல, டெஃபினேஷன், பிராண்ட் நியூ டெஃபினேஷன், நோபடி ஹட் தாட் அபவுட் இட், ரெவல்யூஷனரி டெஃபினேஷன். வாய்மையில என்ன போட்டார் அவரு? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்ற 291 292ல பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்ற 2ம் இந்த குறள் இந்த வாய்மைக்குரிய டெஃபினேஷன் இல்லைங்கிறாரு. என்ன அப்படின்னா, வாய்மைக்கு உரிய விதிவிலக்கு 291. என்ன விதிவிலக்குன்னா என்ன? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்றால், உண்மை வாய்மை என்பது நடந்ததாகத்தான் இருக்க வேண்டும், உண்மையைத்தான் சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு விதிவிலக்கு சில சமயம் அது நீங்கள் வாய்மை எனப்படுவது யாதெனின் அது உண்மை அல்லாதாக இருந்தாலும் அது யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லலாக இருந்தால் அது வாய்மை என்று கருதப்படும். எக்ஸெப்ஷன் cannot make a definition of a generic term. வாய்மை வேறு, அந்த வாய்மைக்கு ஒண்ணு குவாலிஃபை ஆகின்றது. என்ன குவாலிஃபை ஆகுதுன்னா, யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லலாக இருந்தால் அது வாய்மையாக இல்லை என்றாலும் அது வாய்மை எனப்படும் அப்படிங்கிறது ஒரு இட் இஸ் ஒன்லி an exception. அதே மாதிரி 292லயும் என்ன சொல்றாரு? பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் அப்படின்னா, பொய் தான்,
அதான் டெஃபினேஷன் அதுக்கு. நடந்ததை நடவாத மாதிரியும் நடக்காததை நடந்த மாதிரியும் சொல்வதுதான் பொய்யும் மெய்யும். ஆனால் இங்கே பொய்மையும் வாய்மை இடத்தை, இங்கே ஒரு பொய் சொன்னால் அதை நான் வாய்மை இருக்கின்ற இடத்திலே நான் வைப்பேன். எப்பொழுது அது புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்பது பொய் தான். ஆனாலும் அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் தருகின்றேன் என்று சொல்லி புரைதீர்ந்த நன்மை பயக்கும் என்றால் அந்த பொய்க்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்து நான் அதை வாய்மையாக வைக்கின்றேன் என்று சொல்வதனாலே 291 and 292 ஆர் பொய்மைக்கும் வாய்மைக்கும் விதிவிலக்கே ஒழிய அது டெஃபினேஷன் கிடையாது என்று சொல்லி இந்த 3வது பாட்டாக அந்த 2, 3மாக வஉசி இந்த குறளை வைத்து முதல் குறளாக தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பெண் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்ற குறளை அவர் வைக்கின்றார். அப்படி போகின்றது. அந்த ஆர்வம் இருக்கின்றவர்கள் அந்த வஉ சிதம்பரனாருடைய திருக்குறளை எடுத்து படித்து கெட் டென்ஸ்ட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, இந்த இப்போ ஒரு புதுசா ஒண்ணு கொண்டு வருகின்றார். ஒன்று தீமை, ஒன்று பொய் அல்லது உண்மை என்பதை ஒரு கோர்ட்ல போய் நிரூபணம் செய்ய வேண்டும், ஒரு சாட்சி மூலம் பார்க்க வேண்டும், ஒரு தஸ்தாவேஜ் மூலம் பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் வள்ளுவருக்கு ஏற்பாடு. வள்ளுவர் இந்த வாய்மை இந்த 10 அதிகாரத்திலும் என்டையர்லி டிஃபரெண்ட் அவுட்லுக் வைக்கிறார். அப்படியே டிராஸ்டிக்லி சேஞ்ச்டு கான்செப்ட்ஸ். இதுல என்ன சொல்றாருன்னா, எதுக்கு அதெல்லாம் சாட்சி? ஒருத்தவனுக்கு உண்மை சொன்னானா பொய் சொன்னாங்கிறத டேப் ரெக்கார்ட்ல போட்டு வீடியோ பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டு ப்ரூஃப் பண்ணு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் அதற்கு சாட்சி அவனுடைய நெஞ்சே. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சொல்லும். அவனுடைய நெஞ்சுதான், அவனுடைய மனம்தான் அது உண்மையா பொய்யா என்பதற்கு சாட்சி. என்னன்னா, மீதி சாட்சியெல்லாம் வெளியிலே இருக்கின்றது. சில சமயம் பக்கத்தில் இருக்கும், சில சமயம் பக்கத்தில் இருக்காது. நெஞ்சு என்பது அவன் உள்ளாரையே இருக்கின்ற காரணத்தினாலே அது எப்பொழுதும் அவனுடனேயே இருக்கும். அது அவனுடன் இருப்பது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு அந்த பொய் சொல்வதற்கு தூண்டி பின்பு அவனை சுட்டு தண்டனையும் கொடுக்கின்ற காரணத்தினாலே நெஞ்சுதான் அதற்கு சாட்சி என்று சொல்கின்ற குறள் தான் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். கொன்றை வேந்தன் எல்லாரும் பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம். ஔவையார் எழுதியது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதாவது நம்ம முதல் வரி மாத்திரம் தெரியும். அதுல 54th லைன் பாத்தீங்கன்னா, நெஞ்சை ஒழித்ததொரு வஞ்சகம் இல்லை. என்ன? நெஞ்சுதான் கரினா சாட்சி. அப்ப நெஞ்சை ஒழிச்சு வச்சுட்டு நான் பொய் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த அபை பாட்டி சொல்ற முடியாது. என்ன? நெஞ்சை ஒழித்ததொரு வஞ்சகம் இல்லை. நீ ஒரு பொய் எதுக்கு சொல்லணும்? வஞ்சிக்கிறது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வஞ்சனை செய்வார். வஞ்சனை செய்கின்ற பிறர் பொருளை அபகரித்தல், காமத்தினாலே காதலினாலே ஏதோ ஒரு காரணத்தினாலே நாம் வஞ்சகம் செய்ய வேண்டும் என்றால் பொய் சொல்கின்றோம். அப்ப இந்த வஞ்சகத்தை செய்யும் பொழுது நெஞ்சை ஒழித்ததொரு வஞ்சகம் இல்லை. நெஞ்சை ஒழித்ததொரு வஞ்சகம் இல்லை என்றால் நெஞ்சு தள்ளி வச்சுட்டு எந்த வஞ்சகத்தையும் நம்மால செய்ய முடியாது. அந்த வஞ்சகத்தினால் தூண்டப்பட்ட அந்த வார்த்தைகளை, அந்த பொய் வார்த்தைகளை நெஞ்சு கண்டிப்பாக அறிந்திருக்கும் என்பதனாலே தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க என்றார் வள்ளுவர். இன்னொன்னும் இருக்கு. ஏன்னா உலக நீதி, உலகநாதர் இயற்றிய உலக நீதியில முதல் வரியே பாருங்க. நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம், நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம், நெஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம், நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம், அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம், அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம், மஞ்சாரும் குறவருடைய வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே. முதல் வரியே நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். நெஞ்சு பொய் சொன்னால் அது நெஞ்சுக்கு தெரியும். அதனால நெஞ்சார பொய் தன்னை, நெஞ்சை தள்ளி வைத்து விட்டு நீ பொய் மாத்திரம் சொல்லலாம் என்று நினைக்காதே. நெஞ்சை ஒழித்து உன்னால் பொய் சொல்ல முடியாது. நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் என்று என்றார். கலித்தொகையிலும் இதான் நெஞ்சத்து குறுகிய கரி இல்லை ஆகலின். கரின்னா சாட்சி, குறுகின பக்கத்துல நெஞ்சத்துக்கு அருகிலே இருந்து கொண்டு சாட்சி சொல்கின்ற, உடலுக்கு அருகிலே இருந்து கொண்டு சாட்சி சொல்கின்ற காரணத்தினாலே அதை விட சிறந்த சாட்சி எதுவுமே இல்லை என்பது கலித்தொகையினுடைய கருத்து.
தன்னைத்தான் நெஞ்சம் கரியாகத்தான் அடங்கி. இந்த நெஞ்சம் அத்தனை உண்மைங்கிற கான்செப்ட் எல்லா இடத்துலயும் இந்த நெஞ்சத்தையும் சாட்சியும் கொண்டு வருகின்றார்கள் பாருங்க. அறநெறிச்சாரத்துல தன்னைத்தான் நெஞ்சம் கரியாகத்தான் அடங்கின். நெஞ்சம் என்றால் நம்ம மனசு, கரின சாட்சியாக, தன்னைத்தான் நெஞ்சம் கரியாகத்தான் அடங்கின் பின்னைத்தான் எய்தான் நலமில்லை. எல்லா நலமும் நமக்கு இந்த 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 நெஞ்சம் நமக்கு சாட்சியாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உண்மை சொன்னால் எல்லா நலமும் நமக்கு கிடைக்கும். எய்தாத நலமே இல்லை. பின்னைத்தான் எய்தான் நலமில்லை. தன்னை குடிகெடுக்கும் நீ நெஞ்சின் குற்றேவல் செய்தல் பிடிபடுக்கப்பட்ட களிறு. இந்த நெஞ்சானது நம்மை பிழை செய்ய தூண்டி அந்த நெஞ்சை நாம் ஒரு 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 கண்ட்ரோல் பண்ணாமல் அதற்கு அடிமையாக ஆகிவிட்டால் நமக்கு என்ன ஆகும் என்றால் பிடிபடுக்கப்பட்ட களிறு. ஒரு ஒரு பெண் யானையை வைத்து ஒரு ஆண் யானையை காட்டிலே பிடிபட்ட அந்த அந்த யானை எப்படி அன்றிலிருந்து தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கின்றதோ அந்த மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சுதந்திரத்தை இழப்போம் என்று அறநெறி சாரத்திலும் பொய்யும் நெஞ்சும் சேர்த்து சொல்லப்படுகின்றது. தன் நெஞ்சு அறியாமல் பொய் சொல்ல முடியாது என்பது கருத்து. இரண்டாவது, இதுல இன்னொரு வார்த்தை ஒண்ணு போட்டா கொஞ்சம் விளையாடுவார் வள்ளுவர், கொஞ்சம் கிண்டல் இருக்கும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னாரு. வாய்மை என்ற அதிகாரத்துல போயிட்டு சுடும்ங்கிற, சரி நான் சுடுவேன் அப்படின்னா நெருப்பு சுடும்னு சொன்னா உண்மையான வார்த்தை. நெஞ்சு பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னா தன் நெஞ்சு எப்படி அது போய் சுடும்? எங்க அது உள்ளார இருக்கு, அது உடம்பை சேர்த்து உடம்பையும் சுட்டு தண்ணியும் சுட்டுக்குமா? என்னன்னா அப்ப என்ன சுடும்னு போட்டாரு. வாய்மை அதிகாரத்திலேயாவது அவர் எல்லா வார்த்தைகளையும் உண்மை வார்த்தைகளை போட்டிருக்க கூடாது. அப்படின்னா தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்றால் அது உபசார வழக்கு. நெஞ்சு சுடும் அப்படிங்கிறது இது நிறைய நிறைய இடங்களிலே அவர் அது மாதிரி எழுதுவார். கூடா ஒழுக்கம்ங்கிற அதிகாரத்துல 271ல வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வஞ்ச மனசு உடையவர்களுடைய வாழ்க்கையிலே பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். பூதங்கள்னா இந்த ஐந்து பூதங்கள் அவனுடைய உள்ளத்திலே சென்று அந்த ஐம்பொறிகளிலே கலந்து இவன் இப்படி ஆகிவிட்டானே என்று அவன் அழியும் பொழுது அகத்தே நகும். அவனை பார்த்து நீ பொய் சொன்ன வஞ்ச மனத்தால உனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று அவை சிரிக்கும். அப்படின்னா இந்த ஐந்து பூதங்களும் சிரிக்குமா? சிரிக்காதல்ல. இது மாதிரிதான் நெஞ்சு சுடும் என்ற மாதிரி தான், தன் நெஞ்சே தன்னை சுடுங்கிற மாதிரிதான் வஞ்ச மனத்திலே பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். நகாது, பட் நகும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் உபசார வழக்குகள். கிராமட்டிக்கலி லிட்ரலி நாட் கரெக்ட், பட் பொயட்டிக்கலி ஜஸ்டிஃபைடு. நிறைய லிபர்ட்டி எடுத்துட்டு தான் வள்ளுவர் இதெல்லாம் சொல்லுவார். கடைசியா சிறுபஞ்ச மூலத்திலே இந்த பொய் சொல்லுதலை பற்றி தர்மர் சொன்ன ஒரு பட்டியல் சொன்னார்ல, எல்லாமே நான் போயிடுமேன்னு சொன்னார்ல, இந்த பொய் எதையெல்லாம் நமக்கு ஊட்டுவிக்கும் என்றால் இம்மை நலன் அழிக்கும். இந்த ஜென்மத்திலே நமக்கு இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் அது அழித்து விடும். எச்சம் குறைபடுக்கும். எச்சம்னா புகழ். எச்சம் குறைபடுக்கும். அம்மை அருநரகத்து ஆழ்விக்கும். மறுபிறவிலேயே நமக்கு நல்லது கிடைக்காது. இப்பிறவிலும் போச்சு, மறுபிறவிலையும் நமக்கு நரகத்தை உண்டாக்கும். மெய்மை அறம் தேயும். நல்லதெல்லாம் தேய்ஞ்சு குறைந்து போயிடும். பின்னும் அலர் மகளை நீக்கும். அலர்னா அலர் மகளை நீக்கும். தாமரை மலர், தாமரை மகளிலே இருக்கின்றது மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு சிம்பாலிசம் ஆஃப் வெல்த். நம்மிடமிருந்து இந்த சொத்துக்கோசரம் பொருளுக்கோசரம் நாம் பொய் சொன்னால் அதற்கு உரிய அந்த கடவுளே நம்மை விட்டு போய் விடுவாள் பாருங்க. பின்னும் அலர் மகளை நீக்கும் மறந்தேயும் பொய் உரைக்கும் வாய். இங்க கடைசி வார்த்தை தான் போட்டாரு. என்னன்னா பொய் உரைக்கும் வாய். பொய் உரைக்கும் வாய் சரி, ஆனால் மறந்தேயும் பொய் உரைக்கும் வாய் என்று
தவறி போய் வாயிலிருந்து மறந்து போய் இது உண்மை என்று தெரியாம மறந்து போச்சு அந்த சமயத்துல அப்படின்னு சொல்லலாம். சரி, மறந்தையும் யோசிக்காமல் சொன்னாலும் சரி, பொய் உரைக்கும் வாய் அது மறைந்தேயும் பொய் உரைத்தால் அந்த 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 வாயானது மறந்தும் பொய் உரைத்தால் அந்த இம்மை நலனை அழித்து எச்சத்தை குறைபடுத்தி அம்மை அருநரகத்தில் நம்மை ஆழ்வித்து மகாலட்சுமியும் நம்மிடமிருந்து நீக்கும் என்று சிறுபஞ்சம் மூலம் நமக்கு எச்சரிக்கின்ற காரணத்தினாலே எப்பொழுதும் உண்மை பேச பழகுவோம் என்று சொல்லி இந்த முதல் 3 குறள்களை மாத்திரம் சிந்தனை செய்து முடிந்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். 2வது குறள் ரொம்ப நேரம் எடுத்தாலும் ரொம்ப நல்ல ரெஃபரன்ஸோ நல்லா கொடுத்தீங்க. அந்த முனிவர் சொன்ன அந்த இன்சிடென்ட்டும் அப்புறம் மகாபாரத இன்சிடென்ட்டும் சொல்லி பொய்மையும் வாய்மை எடுத்து பொறைதிருந்து நன்மை பயக்கும் என்னன்னு அப்படின்னு அது மேலாக்காதான் ஞாபகம் வச்சிருந்தேன் நான் பொருள். ஆழமான பொருள் நீங்க சொன்னீங்க. ரொம்ப நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, மிகவும் சிறப்பாகவே இருந்தது சார். எல்லாமே பர்டிகுலரா அந்த குறளுக்கு ரொம்ப நல்லபடியா சொன்னீங்க. ஐயோ, வால்யூம் குறைஞ்சிட்டுது. ஒரு நிமிஷம். சங்கர், கேன் யூ கோஆர்டினேட் த டிஸ்கஷன்ஸ்? நான் இருக்கிறேன், பட் சுத்தமா குறைஞ்சு போச்சு மறுபடியும். சாய்ராம் ஐயா, உங்களுக்கு வந்து வால்யூம் சரியா கேட்கலீங்களா? எங்களுக்கு எல்லாம் கேக்குது அவர் சொல்றது. எனக்கு ரொம்ப கிணத்துல இருக்கிற அதோட ரொம்ப குறைச்சலா கேக்குது. லேசா கேக்குது, வார்த்தையில அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன், பட் ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. புரியுதுங்க. அது உங்களுடைய வால்யூம்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. எனக்கு அந்த வால்யூம் பட்டனே இல்ல, மீதியில இருக்கிற இடத்துல இருக்க பட்டன் எல்லாம் சரியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்புறம் பேசிக்கிறேன். சரிங்க, நோ ப்ராப்ளம். எனக்கு நல்லா கேக்குது. சரி, எனக்கு நல்லா கேக்குது. நான் என்னுடைய கருத்தை கூட நான் சொல்லி முடிச்சேன். ரொம்ப அதாவது நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ண, வெளியில போயிட்டு வந்து, ஆனா கடைசி பண்ணதுல வந்து எனக்கு இந்த வஉசி நீங்க சொன்ன அந்த விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. யாருமே வந்து திருக்குறள்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் அத எந்த ஒரு குறையும் சொல்லாம அதுல இருக்கிற நிறைகளோட நிறுத்தாம இன்னும் பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ்க்குலாம் அதுக்கு இடம் கொடுக்குற அந்த ஒரு பெரிய இடத்துல குறளை வச்சிருக்கும் போது வஉசி வந்து இதை இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு எழுதியிருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய துணிச்சல் வேணும் முதல்ல. ஏன்னா அவர் தெரியாதவர் இல்லை, அறிந்தவர் தான். அது வந்து இந்த தன்னெஞ்சு அறிவதுங்கிறது பதிலாக அறிந்தது அப்படின்னு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப புதுசு. நீங்க வந்து படிச்சு எங்களுக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஒருவேளை வஉசி நினைச்சது கூட அதுவும் ஒரு இன்டர்பிரிட்டேஷனா தான் வச்சுக்க முடியும் வழி, அது வந்து இந்த திருத்தமா எடுத்துக்க முடியாது. தன்னெஞ்சு அறிந்த விஷயங்கள்ல வைத்து நீ பொய் சொல்லாத. ஏன்னா இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது எனக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படிங்கிற அந்த இன்டர்பிரிட்டேஷன் நான் எடுத்துக்கிறேன். வஉசி சொன்னதை ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அண்ணா. நான் அடுத்தவங்களுக்கு வழி விட்டுட்டு அமர்கிறேன். நன்றி. unable to access camera ன்னு சொல்லுதேக்கலா. why எதை மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணோம்? எங்களுக்கு நல்லா கேக்குது நீங்க பேசுறது, ஆனா கேமரா வரல. உண்மைதான். எங்களுக்கெல்லாம் நல்லா கேமரா ஒர்க் ஆகுதுங்க. வெங்கட சுப்பிரமணியன் ஐயா, உங்களுடைய குரல் எங்களுக்கு நல்லா கேக்குது. பின்னாடி பின்னணியில வந்து பாட்டு எங்களுக்கு நல்லா கேக்குது. நீங்க பேசணும்னு விரும்புனீங்கன்னா பேசலாம், இல்லாட்டா மியூட் வச்சுக்கோங்க. நானு யாராவது பேசுறாங்களான்னு பார்த்தேன். சரி, நான் தொடர்ந்து நீங்க பேசிடுங்க. ரைட். அதாவது மணக்குடவர் அப்படிங்கறடைய உரையைத்தான் மெயினா எடுத்துக்கொண்டு வஉசி தன்னுடைய உரைக்கு எழுதினான்னு சொல்லுவாங்க. வஉசி இல்லாம வேறு சிலரும் கூட அதிகாரங்களில்
வரக்கூடிய குரல்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். கண்ணாசன் கூட ஒரு முறை சொன்னதாக ஞாபகம். இருந்தாலும் இன்று தன்னெஞ்சு அறிந்தது என்று கையாளும் போது அவருடைய சுவை கிடைக்கிறது அப்படின்னு அவருடைய வாய்ஸ் சொன்னார்னா அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த பசுவை பொறுத்தளவு சொல்லும்போது ஒரு அந்த பசுவை கொல்ல வந்த ஒருவனை பார்த்து சொல்லும்போது ஒரு உண்மையை சொல்லாம பொய்யும் சொல்லாம கண்டவர் வெண்டையலர் வெண்டவர் கண்டையலர் என்று சொன்னார்னு சொல்லார். என்னோட நண்பர் இருந்தா நான் லைன்ல போயிட்டேன், வெளியே போயிட்டேன். பார்த்த கண்கள் பேசுவதில்லை, சொல்லுகின்ற வாய் பார்க்கவில்லை என்று சொல்லி அவர் தப்பித்து கொண்டார். அந்த இடத்துல பொய் சொல்லாமல் இருப்பதற்காகன்னு சொல்லுவாங்க. இதுல எப்படி இருந்தாலும் தங்கத்துல கொஞ்சம் செப்பு சேர்ந்தபடி நகை செய்யப்படுவது போல உண்மையில் ஏதாவது ஒரு பகுதி பொய் சேர்ந்தாலும் கூட அதனுடைய விளைவை காட்டிவிடுங்கிறது தர்மபுத்தருடைய தேர் வந்து பூமிக்கு வந்தது அப்படிங்கிறத தர்மம் சறுக்கும் போது கண்டிப்பாக நீதி அதை நிலைநாட்டிவிடும் அப்படிங்கிற அந்த இடம் பொருத்தி காட்டியது. இன்றைய அவருடைய பேச்சு நல்லா இருந்தது. கேட்கக்கூடிய வகையில் எனக்கு நேரம் இல்லை, நான் வெளியே போயிட்டேன். இருந்த போதிலும் முழுமையாக ரசித்தேன். அதுல எனக்கு பொதுவாக எப்பவுமே பிடித்தது அந்த வாய்மை என்பது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரும்பாலும் பொருத்தமா தெரிகிறது. பொய்மையும் வாய்மை எடுத்து பிறந்து இந்த நன்மை பயக்கும் மெனில் அப்படிங்கிறத விட முதல் குரல் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் ஃபேவரா இருக்க மாதிரி நல்ல முறையில சொன்னார். ஐயா, நான் கவனிக்கல, நான் சஹஸ்ரா கொடுக்கறத நான் மாத்திக்கிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஐயா, மிக அருமையான கருத்துக்களை எடுத்து வச்சீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆஹா, வாங்க வாங்க வாங்க. செல்வநாயகம் ஐயா, எப்படி இருக்கீங்க சங்கர் ஐயா? அனைவரும் நலம். செல்வநாயகம் ஐயாவுக்கு நம்ம பேசுறது முழுசா போய் சேரல, கொஞ்சம் கொஞ்சம் கேக்குது. ஆனா நம்ம பேசுறது முழுசா சொல்லி நீங்க சொல்லுங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. இதுல இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில சர்டனிட்டிஸ் ஆஃப் லைஃப்ல டெத்து, டாக்ஸஸ், அதோட லைஃப். இப்போ ப்ரொஃபஷனல் ஆர் பிஸ்னஸ் லைஃப் எடுத்துட்டா எது எது தொழில் தர்மம் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி டைட்லி இட்ஸ் இன்டர்வோவன். இப்போ ஐயா ஒன்று சொன்னாங்க, தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு. அது எந்த வகையில ப்ராக்டிக்கலி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? செல்வையாவுக்கு வந்து சரியா லைன் கிடைக்கல, அதனால அவங்களால பங்கேற்க முடியல. நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்கிற கேள்வி திரும்பி இன்னொருத்தர கேட்டுருங்க, எல்லாருமே சொல்றோம் நாங்க. இல்ல சார், அதாவது இப்போ தன்னஞ்சே தன்னை சுடும் பொய் சொல்லும் போது அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு பொய் அப்படிங்கிறது ரொம்ப சரளமா இருக்கு எல்லார்கிட்டயும். அதாவது சர்டனிட்டி இன் லைஃப், டெத், டாக்ஸஸ், பொய். அதாவது சில சமயம் ஒரு தொழில் தர்மத்துக்காக பொய் சொல்ல வேண்டி இருக்கு, பிகாஸ் பீப்புள் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு லை. ஸோ அவங்க தொழில் தர்மத்தையும் கடைபிடிக்கணும். இப்போ இதுல தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கறதுல அது அந்த மாதிரி ஒருத்தவங்க பொய் சொல்றாங்கன்னா பிராக்டிக்கல் லைஃப்ல எந்த வகையில அவங்கள அது பாதிக்குது? அதான் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு சொல்லிட்டார்ல. இப்ப நம்ம பொய் சொல்றோம், ஏதோ ஒரு தர்மத்திற்காக தான் பொய் சொல்றோம். அது வந்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமான்னா கிடையாது. ஒரு கம்பெனிக்கோ இல்ல எனக்கோ தான் அது நன்மை பயக்குது, புரைதீர்ந்த நன்மை பயக்க போறது இல்ல அப்படிங்கறதும் தெரியுது நமக்கு. நம்ம நெஞ்சு நம்மளே சுடுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் வந்து வேற எதுவும் பெருசா சொல்ல, ஏன்னா நீ பொய் சொன்னீங்கன்னா உன் நெஞ்சே உன்னை சுடும்னு முடிச்சிட்டாரு. அது நடக்கதான் செய்யுது. நான் சொல்லும் போதே மனசு என்ன சுற்றுறது இல்ல. இப்போ அது அவ்வளவு சரளமா ஒரு விஷயம் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிட்டு அது ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி போகும்போது இதனோட பிராக்டிக்கல். அருமையான கேள்விங்கய்யா, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இது எப்படி நடக்குதுங்கிறத நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேங்கய்யா. அதாவது இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து இந்த மனசாட்சி வந்து எப்படி நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது. இப்ப ஏன் வந்து நம்ம நல்லவனா இருக்கணும் அப்படின்ற கேள்விக்கான பதில் இது. நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, இட் ஹாஸ் an intricate nature that it relates some actions and causes. ஒரு விஷயம் நடக்கிறது நமக்கு வாழ்க்கையில,
நம்ம மனசு அதுக்கான காரணத்தை தேடுது. ஹியூமன்ஸ் ஆர் நத்திங் பட் பீப்புள் ஹூ ஆக்சுவலி ஃபைண்ட் ரீசன்ஸ் ஃபார் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ். சோ நம்ம ஒரு விஷயம் ஒரு நல்லது நடக்குது சார், எனக்கு லாட்டரியில அடிக்குது பைசா, இல்ல எனக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா, இம்மீடியட்டா இல்ல ஒரு வேலை கிடைக்குதுன்னா இம்மீடியட்டா we try to attribute that to the good things that we have done in the life. நம்ம மனசு எப்பெல்லாம் நம்ம வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தோமோ அதெல்லாம் சுட்டி காட்டி, எடா அன்னைக்கு நீ வந்து இப்படி நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்ததுனாலதான் உனக்கு இந்த நல்லது நடக்குதுன்னு நமக்கு இந்த மனசு சொல்லுது. அதனாலதான் வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாரு, இந்த 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 இறைவன்றதே இந்த மனசாட்சியில தான் வாழ்றான் அப்படிங்கிறாரு. இந்த மனசாட்சி என்ன பண்ணுது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது சார், இது வந்து தற்செயல், யாருனாலும் எந்த காரணமும் இல்ல, அதுக்கு ஒரு தற்செயல். ஆனா நம்ம மனசு காரணம் கற்பிக்குது. அன்னைக்கு நீ ஒருத்தனை ஏமாத்தினில்ல, நெஞ்சு சுடுது பாருங்க, அன்னைக்கு நீ போய் சொன்னில்ல, நெஞ்சு சுடுது. இத்தனை நாள் நீ ஹெல்மெட் போடாம இருந்தில்ல, இத்தனை நாள் நீ வந்து ஒன்மையில போயிருக்கிற, நீ அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நம்ம மனசு நமக்கு சுடுது பாத்தீங்களா. அந்த அப்படி அந்த நம்ம மனசு நம்ம சுடுறது வந்து எந்த ஜட்ஜினாலையும் எவ்வளவு குற்றத்தை சரி பண்றதுக்கு எவ்வளவு சிறை தண்டனை கொடுத்தாலும் அதை மாற்ற முடியாது. ஆனா இந்த நெஞ்சு சுடும்போது அடுத்த நாள்ல இருந்து நீங்க வந்து ஹெல்மெட் போடுறத விடவே மாட்டீங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்து குறைந்தபட்சம் 1 வருஷத்துக்கு நீங்க வந்து ஹெல்மெட் போடுறத நிறுத்தவே மாட்டாங்க. அப்போ இந்த நெஞ்ச சுட்டுதான் நம்மள வந்து பொண்ணாக்குது. நன்றி நன்றி சங்கர், ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம் சார். ஒண்ணு சொல்லலாமா? தயவுசெய்து இந்த பொய் சொல்றதுன்றது ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் இருக்கு. நம்ம சிஎல் லெட்டர்ல கேஷுவல் லீவுக்கு அப்ளை பண்ணுவோமே, அங்க எப்பயாவது பொய் சொல்லாதவங்க யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்களா உங்களுக்கு? அதனால அது யாருக்குமே ஒண்ணும் பண்றது இல்ல. அதனால அப்படியே விட்டுரும். நம்ம நெஞ்சு கூட அவ்வளவா சொல்றது இல்ல. சரி, ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்றாங்க. அது எல்லாம் போய் சொல்லிதான் இருக்காங்க. அது பிராக்டிகல் லைஃப்ல நடக்கிறது. சகஜ பொய் ஆயிடுச்சு, அது சகஜ பொய். யாரையும் வந்து தொல்லப்படாம, அதே நம்ம பவா செல்லதுரைன்னு ஒருத்தர், ஒரு அருமையான முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல ரொம்ப பெரிய ஆளு, திருவண்ணாமலையில இருக்காரு. அவர் வந்து சொல்லுவாரு, மனித தீங்கற்ற பொய் அப்படின்னு புதுசா அவனுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு அவரு. டீச்சருக்கும் தெரியும், ஹெட்மிஸ்டருக்கும் தெரியும், ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும், பேரண்ட்டுக்கும் தெரியும். இந்த பாட்டி எத்தனாவது தடவை சாவறான்னு. இதோ நான் இங்க திரும்பிட்டேன், இப்ப இந்த கார்னர் திரும்பிட்டேன். 2 நிமிஷத்துல 10 நிமிஷம் தள்ளி இருப்போம். கரெக்ட். அதாவது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற முதல் பொய் அதான் சார். சித்தி வீடு கல்யாணம், சித்தி கல்யாணம் சொல்ல மாட்டாங்க, அதான் உடம்பு சொல்லுவாங்க, எதையாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இருக்கிறோம். வேற யாராவது கருத்து தெரிவிக்கணுமா? வணக்கம் சங்கர். ஐயா, டாக்டர் ஐயா, வாங்க வாங்க வாங்க. அதான் செல்வம் அருமையா இருந்தது. உங்களோட கருத்துக்களும் சார் இப்ப பேசினாரு, நீங்க சொன்னது எல்லாமே கவனிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப உபயோகமா. ரொம்ப நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி. உங்க முகத்தை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகே. அதான் சங்கர், இதுல இன்னொரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, தி மைண்ட் ஜஸ்டிஃபைஸ் எவ்ரிதிங். அதனாலதான் அது சொல்ல முடியுது. சோ அது வந்து இட் கோஸ் ஒன் மோர் லேயர். So there is a fundamental flaw in the value system. அதனால இதை சொல்லலாம், நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நான் சொல்றதுதான் கரெக்ட்னு மைண்ட் ஜஸ்டிஃபை பண்றதுனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஆயிடுது பல பேருக்கு. இட் பிகம்ஸ் பாசிபிள்னே நான் சொல்றேங்க. அப்ப பொய் உங்களால சொல்லவே முடியாது. நீங்க நல்லவர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நான் உங்களை போட்டுட்டேன் ஆல்ரெடி. இப்போ நீங்க வந்து பொய்யே சொல்ல முடியாது. எப்படி பொய் சொல்றது? இப்ப நல்லவனா இருந்து பொய் சொல்ல முடியாது. ஆனா நல்லவனா வந்து பொய் சொல்ல முடியுது இல்ல, பாசிபிலிட்டி. ஐ அம் நாட் ஈவன் சேயிங் லைக் எனி அதர் வேர்ட். Even the possibility of life, is there only when your mind justifies that. Exactly. உங்களால சொல்லவே முடியலன்னா நீங்க நல்லா எப்படி சொல்லுவீங்க பொய்? இப்ப நான் வந்து கெட்டவன்னு சொல்லிட்டேன், ஐ எம் ஆன்டி சோஷியல்னு நான் என்னைய பிராண்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்னமோ சொல்லுவாங்களே, இந்த ஒரு டீனேஜ்ல வந்து they become anti social. அதாவது ஃபாதர் மதர் எல்லாத்தையும் எதிர்க்கிற ஒரு குணம் வரும். அந்த ஆன்டி சோஷியல் மனநிலை வந்தால் ஒழிய இது எல்லாரும் நல்லவங்க தான். எல்லாருமே they want to be rebel. கரெக்டா சொல்லிட்டீங்க சார். ஆன்டி சோஷியல்ன்றது தப்பான வேர்டு, ரெபல். இந்த ரெபல்லியஸ் மனது வராம இருந்தால் ஒழிய
பை டிஃபால்ட் உங்க யாராலையுமே போய் சொல்ல முடியாது. அதான் அதுல பியூட்டியே. நீங்க வந்து ரொம்ப வந்து பாரு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இப்ப வெளியும் கிடைக்காது, இப்ப அவங்கள்ட்ட போய் 1000 காரணம் சொல்லணும், இதெல்லாம் இருக்குது, வேற வழி இல்ல, அதனால இது செய்யறோம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறதுனாலதான் நம்மளால சொல்லவே முடியுது போய். நன்றி சங்கர். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சார் கொஞ்சமா இந்த அறநெறி ஐயா சொல்லுங்கய்யா. கேஷுவல் லீவ்ல மட்டும் போய் சொல்லல, கவர்மெண்ட் சர்வீஸ் அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் போடும்போது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காது குத்து. இவனுக்கு எத்தனை 2 குழந்தைகள் தான் பிறந்திருக்கும், அந்த குழந்தைக்கு எத்தனை தடவை காது குத்துவான், எத்தனை தடவை பொண்டாட்டிக்காக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுவான். ஏன்னா இது கவர்மெண்ட் சர்வீஸ். அதாவது பொய்மையும் வாய்மை இடத்து புரைது இந்த நன்மை பயக்கம் எண்ணிலுங்கிற இடத்துல இது எடுத்துக்கலாம். ஏன்னா இது யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் தராத பொய். ஆகவே இதை அது எக்ஸம்டட் லெவல்ல இது வந்து இட் கேன் பி அக்ரீட் பை ஸ்காலர்ஸ் இன்க்ளூடிங் வள்ளுவர் ஐ திங்க். ஆமா இதோட வீச் இருக்கு இல்லைங்க, அந்த வீச் யாருக்குமே வந்து புரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்ப ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு அலுவலருக்கு வந்து ஒரு 10 ரூபா லஞ்சம் கொடுக்குறோம். இது வந்து நம்மளால கொடுக்க முடியுது கொடுக்குறோம், அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை வரவழைக்குது, அதனால அவர் அதை வாங்கிக்கிறாரு. இதனால எந்த ஒரு பெரிய ஒரு நஷ்டமும் யாருக்கும் இல்லைங்கிற மாதிரி நம்ம இதை பண்றோம். இந்த 10 ரூபா இல்லாதவனுக்கு இவர் செய்வாரா? அந்த அளவுக்கு அவர் நல்லவரா? இப்ப நம்ம 10 ரூபா கொடுத்து பழகிடுறதுனால இது லார்ஜர் கான்டெக்ட்ல பெருசா பிரச்சனை வருது. இப்போ நம்ம வந்து பொய் நிறைய சொல்றோம், பொய் சொல்லாம வாழ்ந்து அதுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு அதுதான் இந்த அறநெறி இந்த வகுப்புக்கு நான் வர்றதுக்கு ரீசனே என்னன்னா. சாரி டு இன்டர்வென். ஐயா வந்துட்டீங்க, சந்தோஷம். ஐ திங்க் ஜெனரல் டிஸ்கஷன் வந்து இஸ் இட் பிராக்டிகபிள்? சீனிவாசன் ஒரு டவுட் கேட்டிருக்காரு, பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா அலுவலகங்கள்ல அப்படின்னு. இந்த குரல் இந்த அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணப்பே ஒரு பாயிண்ட் வந்து இன் டிஃபென்ஸ் ஆஃப் வள்ளுவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, he chose to keep this அதிகாரம் இன் துறவு, நாட் இன் இல்லறையல். இப்படி சொல்லி கடைசியில ரொம்ப சட்டன் பாயிண்ட் அது. துறவிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாமே இல்லறத்தானுக்கு இல்லைன்னு கிடையாது. இப்ப நீனும் நல்லவன் தான், நீனும் படிச்சுக்கோ, நான் இல்லைன்னு சொல்ல. துறவிக்கு வந்து இப்ப வந்து நோன்பு இருக்க வேண்டும், ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும், உணவிலே அடக்கம் இருக்கணும்னு சொன்னாரு அப்படின்னா உனக்கும் நல்லதான், நீனும் இருந்துக்கோ. பட் I have my primary focus on the other fellow. கோமணம் கட்டிட்டு தவம் பண்றான்ல, அவனுக்கு தான் இது பிரைமரி ஃபோக்கஸ். இட் இஸ் ஆல்சோ ஃபார் யூங்கிற பொருள்ல தான் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால லிட்ரலி ஒரு நூல் போட்டு உண்மையே சொல்லி அழிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற அர்த்தத்துல இருந்து இல்ல அது. வள்ளுவர் has been so confident of that, you would have kept it in இல்லறையல், not in துறவறையல். ஓகே, அது ஒரு பாயிண்ட். இப்ப நம்ம பார்த்தது ஒன்லி டெஃபினேஷன். அந்த டெஃபினேஷனே வஉசி என்ன பண்றாரு, அது டெஃபினேஷன் கிடையாது, எக்ஸெப்ஷன் டெஃபினேஷன்ங்கிறாரு. அது விளக்க வந்து நீங்க வந்து உதாரணம் இதுவும் பொய் இதுவும் உண்மைங்கிறதை, இது பொய்க்கு உண்மைக்கு அந்த டெஃபினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது அப்ப முதல் குறள் எச்சரிக்கை குறள் தான், இந்த தன்னெஞ்சே தன்னை சுடுங்கிறது. பட் இந்த ரிமைனிங் 7 திருக்குறள்ல he also gives practical tips of how to manage the situations in these type of things, what gives confidence. ஒண்ணு மாத்திரம் அவரு வந்து உறுதியா ஒரு குறள் இருக்கு, இந்த பொய்யாமை ஆற்றின் அறம்பல செய்யாமை நன்றுன்னு. மீதி எல்லா 1330 குறள்ல இருக்கிற வர்ச்சுவஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செய்யாம விட்டாலும் போங்கடா, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். இந்த பொய்யாமை மாத்திரம், இந்த பொய் சொல்லாத மாத்திரம் விடாம பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்கன்னு ஒரு குறள் சொல்றதுனால டெஃபினெட்லி he is confident that maybe the minor obstacles that could come in following this truthful life will be there, but once you overcome, then everything you will be winning அப்படிங்கிறது அவருடைய உள்ள கருத்தாக இருந்திருக்கும். இந்த டிஸ்கஷனை இன்னும் 7 குறள் இருக்கின்றன, 10 குறளை முடிச்சு இது I know this will generate a lot of practicalities. We will continue to discuss ன்னு சொல்றேன். எனக்கு உங்க குறள் ரொம்ப கேட்காதனால I do not know others replies and how it is. வேற ஒண்ணும் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கேட்டுக்கிறேன். சரி எப்படி ரொம்ப ரொம்ப சிறப்பான விளக்கம் செல்வமையா. ஆமா. ஆனா பாருங்க, கடைசியில எனக்கு ஏத்தாப்புல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க எப்படி
உண்மையே சொல்லணும் அப்படின்னு குழந்தைங்களை வளர்க்குறாங்க. அவங்களும் உண்மையே சொல்லணும் அப்படின்னு ரொம்ப இதா இருக்கிறாங்க, கான்சியஸா இருக்கிறாங்க. அவங்க பொய்யே சொல்ல, ஏன்னா அவர் மார்க்கெட்டிங்ல வேற இருக்காரு, பொய்யே சொல்லலன்னு சொல்ல முடியாது. அவங்க வீட்டுல எக்ஸப்ஷன் அவருதான். ஆனா அவங்க வீட்டுல அவங்க வீட்டம்மா அந்த குழந்தைங்களெல்லாம் அப்படி வளர்க்குறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த குழந்தைங்களும் கத்துக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்ல கத்துக்கும். ஆனா ரொம்ப அந்த மாதிரி வளர்க்குறாங்க. அது எனக்கு ஒரே ஆச்சரியம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிபிள் தான், அது பழகிடணும். அதாவது உங்களை பார்த்தா ஒரு 4 பேர் தெரிச்சு ஓடி போயிடுவான். உங்ககிட்ட they won't confide anything on you with you. அதனால கொஞ்சம் நம்ம மக்கள் எல்லாம் பார்த்துக்கணும். உண்மைதான். வேற யாராவது கருத்து சொல்றீங்களாங்க? சாய்ராமன் ஐயா தவிர இது எல்லாருமே கருத்து சொல்லிட்டாங்க. சாய்ராமன் ஐயா மட்டும்தான் இன்னும் அன்மியூட் பண்ணாம இருக்காரு. ஒரு தனியா வந்து செல்வன் எனக்கு போன் பண்ணி சொல்லிடுவாரு எல்லாத்தையும் 1 மணி நேரம். சரி, ஐயா வந்து இங்க வெளியில இருக்காங்க. இல்ல 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 நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. இப்போ நீங்க எல்லாம் பேசுனதுல இருந்து ஒண்ணு பிராக்டிக்கலா சொல்லணும்னு பிரியப்படுறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய நீதிபதியுடைய பேர் நீங்க எல்லாருமே ஜட்ஜ் பண்ணிக்குவீங்க. அதாவது இந்த தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கறதுதான் நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துட்ட குரல். பொய் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னாக்கா தன்னஞ்சு தன்னை சுட்டு விடும். இது வந்து தான் மட்டும்தான் பொய் சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் a false input if someone needs to take some sort of decisions னு வெச்சுக்காங்களேன், அது கூட அவரை வந்து ரொம்ப பாடப்படுத்திரும். அப்படி அதாவது பின்னாடி தெரிய வரும்போது சரி மிகப்பெரிய வழக்கு நடந்தது. அதுல வந்து குற்றமே செய்யாத ஒருத்தர் வந்து கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டம் கட்டிட்டாங்க. பட்டம் கட்டிட்டு அந்த ஜட்ஜுக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு, இவர் வந்து நிச்சயமா வந்து இது பண்ணிருக்க மாட்டாரு, கொலை பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னுட்டு. அந்த ஆனா பட் ஃபார் நோ அதர் சாய்ஸ் அவருக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டி வந்தது. ஆனா கொடுக்கல, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நிறுத்தி வச்சிருக்காரு. அன்று இரவு அவருடைய கனவுல முருக கடவுளே சாட்சாத் வந்து இவன் வந்து கொலையாளி இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அத பழையபடி சீர்தூக்கி பார்த்து சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு கதை உண்டு. 2 வெர்ஷன் நான் கேள்விப்பட்டேன். ஒண்ணு, இவர் கொலையாளின்னு டிக்ளேர் பண்ணா மட்டும் முருகன் வந்து சொல்லி அதை அமெண்ட் பண்ணாரு அப்படிங்கிறது. இவருடைய மனசு வந்து அடுத்த வக்கீல்கள்லாம் வந்து தவறான ஒண்ணு சொல்லி அதை உண்மைப்படுத்தியதுனால கூட அவருடைய மனது பாடாப்பட்டது அப்படின்னுட்டு. இந்த பெயர் என்ன அப்படிங்கிறது ரெக்கார்டிங்க ஒரு நிமிஷம் நீங்க ஆஃப் பண்ணிக்கணும். I will tell this name. ஏன்னா இது நாளைக்கு தப்பான கோட்டிங் எங்கேயும் வந்துடக்கூடாது. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாம். இருங்க ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறேன். நீங்க பாருங்க. எனக்கு இல்ல. இப்ப செல்வண்ணா ரெக்கார்டிங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ண முடியுமா? செல்வண்ணா செல்வண்ணா வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, அதனால செல்வண்ணா அங்க யாரோ பேசிட்டு இருக்காரு. சரி 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 கொடுங்க, நீங்க நாங்க கண்டுபிடிச்சு அடுத்த வாரம் வரோம். இல்ல நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா தவறான ஒரு செய்தியா வந்துருச்சு அப்படின்னு ஒரு ராங் பிரசிடண்டா எடுக்க கூடாது. மற்றவங்களை யாரும் தப்பா நினைக்க கூடாது. சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படிங்கறதுக்காக சொல்றேன். இது வந்து தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் இந்த அறிந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் போயிட்டு இருந்தது இல்லையா? அதுக்காக நான் இதை வந்து சொன்னேன். அது சொல்லும் போதே ஆமா, the judge started feeling it. The representation made by the advocates were literally not true அப்படிங்கிறது தெரிஞ்சது அவருக்கு. அதனுடைய விளைவா என்ன ஆச்சு? அதனுடைய விளைவா என்னாச்சு? A wrong judgment has been stopped because of his divine thinking. ஆர் இந்த தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு ஒண்ணு வந்தது இல்லையா? அவர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலி என்ன பண்ணிருக்கலாம், என்னுடைய பேசிஸ் தி ரெப்ரசன்டேஷன் ஐ வில் கிவ் தி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அவர் போகல.
தன்னுடைய மனசாட்சிப்படி எது சரியோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் அவருக்கு இருந்ததுனால அந்த உறுத்தலை காப்பதற்காக ஆறுமுக கடவுளே அவருடைய கனவுல வந்து இந்த உண்மையை எடுத்து சொன்னா விட்டு அந்த நிரபராதி காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக அற்புதமான செய்தி. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன், இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண முடியல இல்லையா? ஆமாங்க, பரவாயில்லைங்க, சொல்லிருங்க. சரி, பரவாயில்ல. நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஆஃப் பண்ணுங்கய்யா. ஆமா.